पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ॐ நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 18வது அத்தியாயம் மோட்ச சந்நியாச யோகம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மோட்ச சந்நியாச யோகத்துல 48வது ஸ்லோகம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. 48வது ஸ்லோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல விசாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷன் கர்மத்தை முழுசா பாத்தீங்கன்னா தியாகம் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்ப கர்மத்தை தியாகம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேக ரீதியா பாத்தீங்கன்னா ஒருத்தர் கர்மத்தை தியாகம் செய்ய முடியாது. தேகம் பாத்தீங்கன்னா திரிகுணமா இருக்கிறது. இந்த உலகம் மொத்தமும் 23 தத்துவங்கள். அதுக்கு காரணமா இருக்கிறது அவித்யா, அவ்யக்தம் சொல்லக்கூடிய 24வது தத்துவம். அப்ப திரிகுணங்களும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், சதா பாத்தீங்கன்னா சலிச்சுக்கிட்டே இருக்கும், அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். அதோட நேச்சரே அதுதான். அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேகத்தோட நாம் சம்பந்தம் வச்சிருக்கிற வரைக்கும் கண்டிப்பா பாத்தீங்கன்னா கர்மங்களை மிச்சமில்லாமல் தியாகம் செய்ய முடியாது. யாராவது நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா அது பொய் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப நேத்து பாட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியார் என்ன பண்ணார், நேத்து நம்ம பாட்டத்துல லாஸ்டா பார்த்துருக்கோம் 90 பேஜ் நம்பர் 90ல. நான் முன்னாடி கொஞ்சம் ஒரு 2 லைன் முன்னாடியே போறேன். கதம் தருகி ஆத்மனக அவிக்கிரியத்துவே அசேஷதக கர்மனக தியாகோ ந உபபத்தியத இதி. அதாவது ஆத்மான்றது பாத்தீங்கன்னா நிர்விகாரம். ஆத்மாவோட ஸ்வரூபம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிர்விகாரம் அப்படின்னு பேரு. ஆத்மானா எங்கேயோ போயிடாதீங்க. நான் பாத்தீங்கன்னா எப்பவுமே எப்படி இருக்க, ஏக்க ரூபமா இருக்க, ஒரே ஃபார்ம் தான். எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து இந்த நான் ஒரே மாதிரி தான் இருக்கு. நானுக்கு மேல எந்த ஒரு விஷயமும் நடக்கிறதே இல்லை. அப்ப எங்க நடக்குது அப்படின்னு நல்லா பார்த்தோம் அப்படின்னா தேகாதிகள்ல மட்டும்தான் பாத்தீங்கன்னா காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இப்ப அந்த ஆத்மாக்கு பேர் என்ன பேரு, நிர்விகாரஹ, விகாரம் இல்லாதது. விகாரம்னா என்ன அர்த்தம், அசைவு, எந்த ஒரு கிரியைகளும் மாறுபாடுகளும் இல்லாதது.
அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மிச்சமில்லாம கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா எப்படி தியாகம் பண்ண முடியும்? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அவித்யா தான் என்ன பண்ணுது, நமக்கு மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு எல்லா காரியத்தையும் பண்ணுது. அப்ப நம்ம சுதந்திரம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு சுதந்திரம் இல்லையே. நம்ம எப்படி கர்மத்தை தியாகம் பண்ண முடியும்? நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரியம் பண்றதா இருந்தா கூட தியாகம் பண்றது கூட ஒரு கர்மா தானே. ஒரு சன்னியாச கிரியா நாங்க பண்றோம் அப்படின்னா அதுவும் ஒரு கர்மா. நான் இதை விடுறேன் அப்படின்னா, ஒரு பொருளை விடணும் அப்படின்னா கையை ஓபன் பண்ணாதான் கையில இருக்க பொருள் கீழே விழுவும். அப்ப இந்த ஆத்மான்றது நிஷ்கிரியமா இருக்கிறதுனால இந்த ஆத்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மங்களை மிச்சமில்லாமல் விடுறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாவுக்கு சம்பவமே இல்லை. ஏன்னா ஆத்மா நிஷ்கிரியம். நீங்க ஒரு பொருளை எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு பொருளை தியாகம் பண்றதா இருந்தாலும் இந்த ரெண்டுமே ஒரு கிரியா தான் வந்துருது. அப்ப ஆத்மா வந்து நிஷ்கிரியமா இருக்கிறதுனால இந்த ஆத்மா வந்து எந்த ஒரு வஸ்துவையும் எடுக்கவும் முடியாது, எந்த வஸ்துவையும் தள்ளவும் முடியாது, தியாகம் பண்ணவும் முடியாதே. அப்படி இருக்கும்போது 100% எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாவால வந்து பாத்தீங்கன்னா எப்படி கர்மங்களை தியாகம் செய்ய முடியும் அப்படின்னு கேள்வி வந்துச்சு. அப்படின்னா ஆச்சாரியார் வந்து பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். யதி வஸ்துபூதா குணாஹா. சாங்கிய மதத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா, இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா 3 குணம் அப்படின்னு சாங்கியர்கள் ஒத்துக்கிறாங்க. இந்த 3 குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா யாரோடது, எங்க இருந்து வந்துச்சு இந்த மொத்த கிரியேஷன் அப்படின்னா, அவ்யக்தம்னு சொல்லக்கூடிய மூல பிரகிருதியிலிருந்து வந்துச்சு. அந்த மூல பிரகிருதி தான் மாயான்னு நம்ம சொல்றோம். அந்த மூல பிரகிருதியிலிருந்து இது எல்லாம் வந்துச்சு அப்படின்னு. ஆனா சாங்கியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாம் சத்தியம் அப்படின்றாங்க. இது எல்லாம் என்னது? சத்தியம். வஸ்துபூதா. இங்க வஸ்துபூத்தான என்ன அர்த்தம்? வஸ்துபூதா குணாஹா யதி. ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்திரியங்கள், மனசு, இந்த உலகம் 23 தத்துவங்கள், இதெல்லாம் 23 தத்துவங்கள், இதெல்லாம் என்னது? குணங்கள். இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல சத்தியமாகவோ இருக்கட்டும், சத்தியமா இருந்தாலும் சரி, சாங்கிய பட்சத்துப்படியே எடுத்துப்போம். இது எல்லாம் இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் இந்த ஒரே ஒரு விஷயத்துல தான் மாட்டிக்கிறாங்க. சயின்ஸா இருக்கட்டும், இந்த மொத்த உலகமும் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த உலகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுது. அப்ப நம்ம ஏற்கனவே நேத்துலாம் 2-3 நாளுக்கு முன்னாடி பாடத்துல எல்லாம் என்ன பார்த்தோம், அவங்க காரணத்துலதான் டிஃபர் ஆகுறாங்க ஒவ்வொருத்தரும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல சுப்பீரியர் வந்து பாத்தீங்கன்னா எது அப்படின்னா, இந்த குணங்கள் தான் காரணம்னு சொல்ற சாங்கிய மதம் தான் வாஸ்தவத்துல வாஸ்தவம். அப்ப இல்லையில இருந்து இந்த உலகம் உண்டாகல, குணத்திலிருந்து உண்டாச்சு, பிரகிருதியில இருந்து உண்டாச்சு அப்படின்னு சொன்னா அதான் கரெக்ட். அப்ப ஆனா அவங்க என்ன பண்றாங்க, இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா சத்தியம்னு சொல்றாங்க. பிரகிருதி நித்தியம் சத்தியம், அதே மாதிரி இந்த உலகமும் நித்தியம் சத்தியம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. குணாத்மான வியக்த சூக்ஷ்ம குணாத்மான சூத்திரம் நிறைய இருக்கு. நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துங்க, யோக சூத்திரத்துல எல்லாம் நிறைய லட்சணம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு. இது எல்லாம் சத்தியம். இதெல்லாம் நம்ம அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் சத்தியம் சத்தியம் நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, இருந்துட்டு போட்டோம். இதுக்கெல்லாம் காரணம் எது? திரிகுணாத்மிகா மாயா. சரி, இருந்துட்டு போட்டோம். ஒருவேளை வந்து பாத்தீங்க அப்படின்னா அவித்யா கல்பிதா. ஒருவேளை வந்து வேதாந்தம் படிக்கிறீங்க. இப்ப நான் உங்களுக்கு வேதாந்தத்தை சொல்றேன். வேதாந்தம் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் காணல் ஜலம், இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கைத்துக்கு மேல பாம்பு எப்படி கல்பனையோ அதே மாதிரி இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா அவித்யினால கல்பிதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா யதி வா அவித்யா கல்பிதாக, ஒருவேளை இது எல்லாம் அவித்யினால கல்பிக்கப்பட்டதாக இருந்தாலும் தத்தர்ம கர்ம. இப்ப இது எல்லாத்துலயும் தான் கர்மா நடக்குது. அப்ப கர்மம் நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலையும் இந்த தேகத்திலையும் நடந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை இது சத்தியமா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா அவித்யா கல்பிதமா கூட இருக்கட்டும், இந்த 2 இருந்தாலும் கூட ததா அப்படியே இருந்தாலும் அப்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா ஆத்மனி பரிகல்பிதாக. இது எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஸ் ஒண்ணு கண்டிப்பா இருக்கணும். எந்த ஒரு வஸ்து இருக்கணும்னாலும் ஏதாவது ஒரு இடம் வந்து பாத்தீங்கன்னா ஆதார தத்துவம் இல்லாம எந்த ஒரு வஸ்துவும் இருக்க முடியாது. ஆதார தத்துவம் இல்லாம எந்த ஒரு கல்பனையும் இருக்க முடியாது. நீங்க கல்பனை பண்றதுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கணும், ஒரு ஆதாரம் வந்து பாத்தீங்கன்னா இருக்க வேண்டும். நீங்க வஸ்து இருந்தாலும் சரி, இப்ப நான் இருக்கேன், நான் வஸ்துவா இருக்கேன், நான் உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்னா ஒரு ஆசனம் வேணும். இந்த ஆசனம் இருக்கணும்னா ஒரு ஃப்ளோர் வேணும்.
அப்போ ஒரு மண் தர வேணும். எது இருந்தாலும் ஏதோ ஒரு ஆதாரம் இல்லாம ஒரு வஸ்து இருக்க முடியாது. அப்ப 2 விதமா நீங்க ஒத்துக்கிட்டாலும், கல்பனைன்னு ஒத்துக்கிட்டாலும், இல்ல இருக்கு வஸ்து இருக்குன்னு ஒத்துக்கிட்டாலும் அதுக்கு ஆதாரம் இருக்கணும். எது ஆதாரம் அப்படின்னா சாஸ்திரம் சொல்லுது, ஆத்மனி அவித்யா அத்தியாரோபிதம் ஏவ இது. அப்ப பாத்தீங்கன்னா ஆத்மால பாத்தீங்க அப்படின்னா எது ஆத்மா எங்க தெரியாது சுவாமி, வெளியிலாம் தேடாதீங்க, வெளில தேடினா கிடைக்காது. இந்த உலகத்தை பாத்தீங்கன்னா இதெல்லாம் உலகத்துக்கு எங்க ஆதாரம், ஆத்மான்னு ஒண்ணு இல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில பாக்குறோம், நம்ம எல்லாத்தையும் பாக்குறோம். பிருத்திவிக்கு ஆதாரம் ஜலம், ஜலத்துக்கு ஆதாரம் அக்னி, அக்னிக்கு ஆதாரம் வாயு, வாயுக்கு ஆதாரம் ஆகாசம், ஆகாசத்துக்கு ஆதாரம் எதுவும் தெரியலையே சுவாமி, சூன்யமா இருக்கு, வெட்ட வெளி அப்பெல்லாம் யோசிக்காதீங்க. ஆத்மா அந்த ஆகாசம் இருக்குன்னு சொல்றதுக்கு யாரு இருக்கா? இந்த ஆகாசம் இருக்குன்னு சொல்றதுக்கு நான் இருக்கனா? அப்ப இந்த நான் தான் பாத்தீங்கன்னா ஆதாரம். இந்த நானுக்கு மேலதான் இந்த மொத்த பிரபஞ்சமும் பாத்தீங்கன்னா கல்பித்தம். ஃபர்ஸ்ட் பெர்சன் இருந்தாதான் நீங்க செகண்ட் தேர்ட் பெர்சனையே பத்தி பேச முடியும். உங்களுக்கு நீங்க எல்லாம் இருக்கீங்கன்னு சொல்லணும் அப்படின்னா முதல்ல நான் இருக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த நான் ஆதாரமா வச்சுக்கிட்டு தான் இங்க இருக்கக்கூடிய சர்வ தேகங்களும் சர்வ ஜெகத்தும் பாத்தீங்கன்னா இருக்கின்றது. இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நான் சத்தியம் 3 காலத்திலும் நான் அப்படியே தான் இருக்கு. ஆனா இந்த ஜெகத்துன்னு சொல்லக்கூடியது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து போயிட்டே இருக்கு. அப்ப இதெல்லாம் அசத்தியம், கல்பனா, வந்து போகின்றவைகள் அசத்து. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவித்யா பரிகல்பிதம். எங்க? ஆத்மாக்கு மேல. ஆத்மான என்னது? எனக்கு மேல. இப்போ இந்த க்ஷணம் தூக்கத்துல நம்ம வெளியில வந்தோம், இந்த ஜெகத்து தெரியுது. தூக்கத்துல நீங்க நிறைய பேர் இருந்தீங்களா, ஒருத்தர் இருந்தீங்களா? தூக்கத்துல டீப் ஸ்லீப்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்நியமா யாராவது அங்க இருந்தாங்களா? இந்த ஜெகத்துக்கு எனக்கு அந்நியமா பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை. நம்ம அனுபவம் டெய்லி அதானே, நான் நன்றா தூங்கினேன், வேற ஒன்றையும் அறியவில்லை. ஏன்? அப்ப நான் வேற ஒண்ணு இல்லை. தூக்கத்துல பாத்தீங்கன்னா வேற ஒண்ணு இல்ல. தனக்கு அந்நியமா வேற எந்த ஒன்றும் பாத்தீங்கன்னா உலகத்துல இல்லவே இல்லை. அப்ப காலையில எந்திரிச்சா தெரியுது சுவாமி இதெல்லாம். ஆமா, இதெல்லாம் உண்டாகல, தெரியுது. எப்படி சொப்பனத்துக்குள்ளார உள்ள போகும்போது ஒருத்தர் தான் போனோம், ஆனா சொப்பனத்துக்குள்ளார பாத்தீங்கன்னா நிறைய தேச கால வர்த்தமானங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம். அதே மாதிரி இப்ப காலையில வேக்கப் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாம் தெரியுது. அப்ப இது எல்லாம் தெரியுதுன்னா சொப்பனம் மாதிரிய திருஷ்யம். அப்ப நீங்க எங்க இருந்து பாக்கணும் அப்படின்னா, இப்ப என் தேகத்தை நான் என்னோட கேமரால பாக்குறேன், கண்ணாடிக்கு முன்னாடி பாக்குறேன், என்னோட தேகத்தை சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி என்னோட பாடியை நான் பாக்குறேன். அப்ப இது எனக்கு பார்க்கப்படுறதா தானே இருக்கு. அப்ப நான் பரமஹம்சானந்தா நான் இல்லை. பரமஹம்சானந்தான்றது இந்த தேகம். நான் இந்த தேகத்தை நான் பாக்குறேன். அப்ப நான் பரமஹம்சானந்தான்னு எதெல்லாம் சொல்லி வச்சிருக்கணும், மனசு, புத்தி, இந்திரியம், தேகம் எல்லாத்தையும் பாக்குறேன், கூடவே இந்த ஜெகத்தையும் பாக்குறேன். அப்ப இது எல்லாம் பார்க்கப்படுகின்றவைகள் சொப்பனம் மாதிரி. திரும்ப என்ன ஆகும், இதெல்லாம் சொப்பனம் முடிஞ்சு திரும்ப இன்னைக்கு ராத்திரியில போகும்போது திரும்ப நான் மட்டும் இருப்பேன். அப்ப நான் இருக்கேனா அப்படின்னா நான் ஜாகிரதத்திலையும் பார்க்கிறவனா இருக்கேன், சொப்பனத்திலையும் பார்க்கிறவனா இருக்கேன், டீப் ஸ்லீப்லையும் பார்க்கிறவனா இருக்கேன். எனக்கு ஆப்ஜெக்டா இருக்கிறது தான் 3 காலத்திலையும் மாறிக்கிட்டே இருக்கு. ஜாகிரதத்துல இந்த ஸ்தூல உலகம், ஸ்தூல தேகம் தெரியுது. சொப்பனத்துல பாத்தீங்கன்னா சொப்பன உலகம் தெரியுது, இந்த சொப்பன தேகம் இருக்கு, சூக்ஷ்ம தேகம். அப்புறம் டீப் ஸ்லீப்ல பாத்தீங்கன்னா ஒன்றும் அறியவில்லைன்னு காரண தேகம் மட்டும் அந்த இடத்துல இருக்கு. அப்ப இது மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. மாண்டூக்கியத்துல சொல்லும் போது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா, மாண்டூக்கிய காரிக்காரர் சொல்ற 2 அவஸ்தை தாங்க அப்படின்ற. 2 அவஸ்தையா, 3 இல்லையா அப்படின்னா 3 இல்லை, 2 தான். என்ன அப்படின்னா ஜாகிரதமும் சொப்பனமும். சொப்பனம் ஜாகிரதமும் சொப்பனம் ரெண்டுமே பாத்தீங்கன்னா சொப்பனம் தான், ஒரே அவஸ்தை தான்ன்ற. ஏன் சாமி அப்படின்னா அவர் ஒரு பேர் கொடுக்குறாரு. மாண்டூக்கிய காரிக்கால கௌடபாத மகரிஷி சொல்றார், என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு பேர் அந்நியதா கிரகணம் அப்படின்னு பேர். அந்நியதா கிரகணம்னா தான் அப்படின்றத விட்டுட்டு தனக்கு வேற ஸ்தூலத்தையும் சூக்ஷ்மத்தையும் நான் என்று கிரகணம் பண்றோம் நம்ம. இந்த 2 அவஸ்தையில 2 அவஸ்தையும் ஒண்ணுதான்ப்பா. இந்த சொப்பனம் இங்க இருந்து பாத்தீங்கன்னா அது சொப்பனம், அங்க இருந்து பார்த்தோம்னா இது சொப்பனம். இது இங்க இருந்து பார்த்தா அது இல்ல, அங்க இருந்து பார்த்தா இது இல்ல. ஜாகிரதம் பாத்தீங்கன்னா சொப்பனத்துல இல்ல, சொப்பனம் ஜாகிரதத்துல இல்ல. ரெண்டுமே பார்க்கப்படுவது, ரெண்டுமே எனக்கு அந்நியமா இருக்கிறது, இதெல்லாம்.
இதே வந்து பாத்தீங்கன்னா டீப் ஸ்லீப்ல போனீங்க அப்படின்னா அக்ரஹணம் ஒண்ணுமே இல்லை அங்க. அப்ப இந்த ஒண்ணுமே இல்லை அப்படின்றதும் இந்த சொப்பனமா இருக்கிற இந்த 2 அவஸ்தைக்கு அந்நியமா யார் இருக்கா அப்படின்னா நான் இருக்கேன். 3 அவஸ்தையிலையும் மாறாதவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் மட்டும் மாறாதவன். இந்த தேகம் எனக்கு பரமஹம்சானந்தா தேகம் டெம்பரவரியா வந்து போயிட்டு இருக்கு. சொப்பனத்துல இருக்க தேகம் வந்து போய்கிட்டு இருக்கு. தூக்கத்துல இருக்கிற ஒன்னும் தெரியலை அப்படின்றதும் டெய்லி தூக்கத்துல இருக்கிற போது மட்டும் இருக்கு. தூக்கத்துல இருந்து வெளில வந்தோன்னே ஒன்றும் இல்லைன்னு சொல்லல, இதெல்லாம் இருக்குன்னு சொல்றேன். அப்ப வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 அவஸ்தைகளும் வந்து வந்து போறது, 3 தேகங்களும் வந்து வந்து போறது. அப்ப எதுக்கு மேல வந்து வந்து போகுது? நான் வந்து போகாதவனா இருக்கேன். அப்ப வந்து போகாதவனா இருக்கிற எனக்கு மேல இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கல்பிதம். யாரு பண்றா? அவித்யான்னு ஒண்ணு பண்ணுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் நம்ம தேகத்தோட சம்பந்தம் வச்சிருக்கோமோ, இத பிரிச்சு பார்க்காம விவேகம் பண்ணாம இருக்கோமோ, இந்த தேகத்தை நான் எப்பெல்லாம் நம்ம கிரகணம் பண்றோமோ, அது அப்படிப்பட்ட அஜ்ஞானிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ஷணம் கூட கர்மம் இல்லாமல் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா இந்த கல்பனை எல்லாத்தையும் யாரு பண்றா? திரிகுணாத்மிகா மாயா அவித்யா பண்ணுது. அப்ப அவித்யாவோட சுபாவம் வந்து பாத்தீங்கன்னா சதா கர்மம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, சலிச்சுக்கிட்டே இருக்கிறது. அப்ப நம்ம இதோட சம்பந்தம் வச்சிருக்கிற ஒவ்வொரு க்ஷணமும் நம்மளும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நான் பண்றேன் எமைச்சுக்கிட்டே இருக்கு. சுவாசம் நடந்துகிட்டே இருக்கு, கை காலை ஆட்டிக்கிட்டே இருக்க, மெட்டபாலிசம் நடந்துகிட்டே இருக்கு, உள்ளுக்குள்ளார எல்லா காரியங்களும் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம்? இந்த தேகத்தோட நானும் சேரும் போது நான் காரியம் பண்றேன் நினைச்சுக்கிட்டே நம்ம இருக்கோம். அப்ப ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்தோட இருந்துகிட்டு 100% கருமங்களை தியாகம் செய்ய முடியாது. அப்ப ஆச்சாரியர் சொல்றாரு, நகி கஷ்டித் க்ஷணம் அபி, ஒரு க்ஷணமும் கூட அசேஷதக தியக்தும் சக்னோதி இது நகி சக்து, ஒரு க்ஷணம் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த கருமங்களை தியாகம் செய்யவே முடியாது. இது உக்தம், இந்த விதமா எத்தனாவது அத்தியாயம் 3:5 வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லப்பட்டது. நகி கச்சித் க்ஷணம் அப்படி ஜாது திஷ்டத்திய கர்ம காரியத்தே ஹியவச கர்ம சர்வ பிரகிருதி ஜெயர் குணைஹி. வசமில்லாமல் இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் இல்ல அப்படின்னு இருந்தா கூட, நான் செய்யவில்லைன்னு நினைச்சா கூட, வசமில்லாமல் இந்த உலகத்துல இருக்கிற சர்வ ஜீவராசிகளும் பிரகிருதியோட 3 குணங்களால் வந்து பாத்தீங்கன்னா செயல்பட்டுக்கிட்டே தான் இருப்போம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தேகம், மனசு, புத்தி, இந்திரியம், நானை தவிர்த்து மீதி இருக்கிறது எல்லாம் இந்த பிரகிருதியோட 3 குணங்கள். அப்ப பிரகிருதியோட 3 குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப நம்மளால ஒரு க்ஷணம் கூட வந்து பாத்தீங்கன்னா சும்மா இருக்க முடியாது. 3:5 வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3:27 சொல்லுச்சு, பிரகிருதி கிரியமானானி குணை கருமானி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தா அகமிதி மன்யதே. 3 வந்து பாத்தீங்கன்னா 27, 13 வந்து பாத்தீங்க அப்படின்னா 29, 13ல 29 அதே தான் சொல்லுது. பிரகிருதியோட 3 குணங்கள் தான் எல்லா கர்மங்களையும் செய்கின்றன. மனசுல நல்லா தீர்மானம் பண்ணிக்கணும், நான் பண்ணவில்லை, நான் பார்க்கின்றேன். எனக்கு ஒரே ஒரு கேரக்டர் தான், ஃபர்ஸ்ட் நல்லா அதை முடிவு பண்ணிக்கணும். நான்ன்றது வந்து பாத்தீங்கன்னா 3 அவஸ்தையிலே வந்து போகாதவன். ஆனா இந்த தேகம் வந்து வந்து போயிட்டு இருக்கு. அப்ப இந்த தேகம் நான் இல்லை. இந்த உச்சி குடிமை வச்சு நல்லா திருப்பன்றம் போட்டு இதெல்லாம் வந்து காலையில இருக்கிற வேஷம். இந்த வேஷங்கள்லாம் இல்லை. இந்த சரீரம்ன்றது வேஷம். இந்த சரீரம்ன்ற வேஷம் வந்து பாத்தீங்கன்னா என்னோடது இல்லை. இது எனக்கு மேலதான் எல்லா சரீரங்களும் இருக்கு. எல்லா சரீரங்களும் எனக்கு இருக்கு. நான் எதுக்கு இந்த சரீரத்துல மட்டும் அபிமானம் வச்சிருக்கேன்? அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் வேஷம். அப்போ இருக்கிறது நான், ஒரே ஒரு நான் மட்டும். அப்ப யார் பண்றா இதெல்லாம்? இந்த மேஜிக் எல்லாத்தையும் பண்றது அவித்யா. 13:29 சொல்லுது, பிரகிருத்தியை வச்ச கருமானி கிரியமானானி சர்வசக. 3:27 இருக்கிறது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா 13:29 மாத்தி சொல்லியிருக்கு. சப்தங்கள் தான் முன்ன பின்ன இருக்கோலையே, வேற ஒரே தான். பிரகிருத்தியா ஏவ கருமானி கிரியமானானி சர்வசக, எல்லா கருமங்களும் பிரகிருதியினாலேயே செய்யப்படுகின்றனவாக இருக்கின்றன. யக பஷ்யதி ததாத்மானம் அகர்த்தாரம் ச பஷ்யதி. என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா 13:29 எக்ஸ்ட்ரா நம்மளோட பார்வையை மாத்தி சொல்லுது.
எவன் ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஆச்சாரியர் மூலமா கிடைக்கிற ஒரு ஞானத்தை எடுத்துக்கிட்டு நல்ல மனனம் பண்ணி சிரவணமும் மனனமும் நல்லா பண்ணி யகபஷ்யதி எவன் பார்க்கிறானோ ததா ஆத்மானம் அகர்த்தாரம் இந்த ஆத்மா எதையுமே செய்யவில்லை, இந்த ஆத்மாவா இருக்கிற நான் வெறும் பார்ப்பவன், நான் எதையுமே செய்யவில்லை, இந்த சரீரம் பேசிக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இந்த காக்கா கத்திக்கிட்டு இருக்க மாதிரி நான் கேட்கிறேன், அதே மாதிரி இந்த காக்கா வெளியில கத்திக்கிட்டு இருக்கு, இந்த பரமஹம்சானந்தாவும் கத்திக்கிட்டு இருக்கான். அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா காக்கா கத்துறதையும் இந்த பரமஹம்சானந்தா பேசுறதையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் இல்லை, நான் பேசல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா யார் பேசுறா அப்படின்னு கேட்டீங்கன்னா காக்கா கத்துது, அதுக்கும் ஒரு வாய் இருக்கு, அதுவும் திரிகுணாத்மிகம். பரமஹம்சானந்தான்ற தேகம் பேசுது, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா திரிகுணாத்மகம். அப்ப நான் அகர்த்தா, நான் வந்து பாத்தீங்கன்னா செயல்களை செய்யாதவன் அப்படின்னு எவன் பார்க்கிறானோ ச பஷ்யதி, அவனே உண்மையை பார்க்கின்றான். அப்ப நம்ம எல்லாம் என்ன பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொய்ய பார்த்துக்கிட்டு இருக்கோம். யாரெல்லாம் தன்னை கர்த்தான்னு பாக்குறோமோ அப்ப நம்ம தேகத்தோட நம்ம இணைஞ்சு பார்க்கணும். காக்கா கத்துது, நான் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் எங்க பாடம் எடுத்தேன்? நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் பாடம் எடுக்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் யார் கேட்கிறா? உங்க தேகங்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு. எதுக்கு எங்க இருக்கு தேகம் எல்லாம்? நானுக்கு மேல இந்த தேகங்கள்லாம் கல்பித்தம். எப்படி ஆப்ஜெக்டை வந்து நான் எல்லா தேகங்களையும் ஆப்ஜெக்டா நான் பார்க்கிறேனோ அதே மாதிரி என்னுடைய தேகமும் ஒரு ஆப்ஜெக்ட் தான். அப்ப இந்த தேகமும் வெளியில இருக்க எல்லா தேகங்களும் ஆப்ஜெக்ட் ஆச்சு. அப்ப நான் சொப்பன மாதிரி ஒரே ஒரு திரஷ்டா, அந்த ஒரு திரஷ்டாக்கு மேல இருக்கிற எல்லா கேரக்டரும் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யம். அதே மாதிரிதான் இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு திரஷ்டா மட்டும்தான், ஏகோ திரஷ்டா, ஒரே ஒரு திரஷ்டா தான். சர்வபூதேஷு பூட்டா, எல்லா தேகங்கள்லையும் இருக்கிற ஒரே நான். அந்த ஒரு நானுக்கு மேல அநேக சரீரங்கள் கல்பித்தம். அப்ப சரீரங்கள் என்ன பண்ணுது? யார் கல்பனா பண்ண? அவித்யா. அப்ப சரீரங்கள்ல நடக்கக்கூடிய கிரியா யாரோடது? அவித்யாவோடது. அப்ப நான் யாரு? எனக்கு ஒரே ஒரு கேரக்டர் தான், நான் பார்க்கிறவன் மட்டும்தான். திரஷ்டா திருஷி மாத்திர சுத்தா, ரொம்ப சுத்தமானவன். எனக்கு எந்த உபாதிகளும் இல்லை, கை கால் மூக்கு வாய் கண்ணு புத்தி மனசு எதுவுமே எனக்கு இல்லை. நான் வெறும் பார்ப்பவன், சுயம் ஜோதியா இருக்கேன் அப்படின்னு பார்க்கிறவன் எவனோ, தன்னை அகர்த்தா என்று எவன் பார்க்கிறானோ அவனே பார்க்கிறான். அப்ப பிரிச்சு பார்க்கறது தான் ஆத்ம அனாத்ம விவேகம் பண்றதுதான் வாஸ்தவத்துல பார்வை. அப்போ இங்க சொல்லுது, எவன் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் இந்த விவேகம் பண்ணாம இருக்கானோ அது வரைக்கும் அவனால முழுசா கர்மத்தை விட முடியாது. அப்ப கர்மத்தை விட முடியாம நான் கர்த்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த பலனை அனுபவிக்கிறதுக்கு போக்தாவா பிறந்துகிட்டே இருக்கணும் சாமி. அப்ப வேற உபாயமே இல்லை. நம்ம கர்த்திருவத்தை தியாகம் பண்றதுதான் உபாயம். கர்த்திருவத்தை தியாகம் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு ஜென்மத்தில இருந்து இந்த உலகத்துல இருக்கிற யாரும் தப்பிச்சே போக முடியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்படி கர்த்திருவத்தை தியாகம் பண்றது? இப்படிதான் கர்த்திருவத்தை தியாகம் பண்ண. யாரு பண்றா? உத்து பார்க்கணும். நான் யாரு? இந்த தேகம் என்னது? இந்த மனசு என்னது? இந்த இந்திரியங்கள் என்னது? யாரு பண்றா? காரியம் எங்க நடக்குது? எது நடக்குது அப்படின்னு உத்து பார்த்தோம். அப்ப நான் பார்க்கிறவன் மட்டும்தான் நான். இதெல்லாம் ஏதோ நடந்துகிட்டு இருக்கு, யாரோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரகிருதி அது வசப்படுத்திக்கிட்டு அதோட காரியங்களை பண்ணிக்கிட்டு இருக்கு, நான் பண்ணல அப்படின்னு பார்க்கணும். அதே நேரத்துல ஆச்சாரியர் சொல்றாரு, வித்வான் தூ. யாரு வித்வானோ? வித்வான் யாரு அப்படின்னு கேட்டா குருநாதர் மூலமா இந்த சாஸ்திரங்களை நல்லா கேட்டு அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உட்கார்ந்து தனியா ஏகாந்தமா பார்க்கறது, கேட்கறது, சுவாசிக்கிறது, நடக்கிறது, பொருட்களை எடுக்கிறது, எல்லா காரியங்கள்லையும் 5-8 5-9 பக்கத்துல போட்டுங்க. அதான் வித்வானோடது. வித்வான் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா 5வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஞானிய பத்தி சொல்லும் போது சொல்லுது. ஞானி எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டா பஷ்யன் ஸ்ருண்வன் வரிசையா வந்து பாத்தீங்கன்னா 5வது அத்தியாயத்துல சொல்லுது. 8வது ஸ்லோகத்தை சொல்லும் போதே சொல்லுது, நைவ கிஞ்சித் கரோமீதி. இதான் வித்வான். வித்வானா ஞானி புருஷன் என்ன பண்றான்? ஏதோ காரியம் பண்ணும் போது நினைக்கல, தன்னுடைய எல்லா இந்த தேகத்துல நடக்கிற எல்லா காரியங்களையோடையும் தன்னை ஐடென்டிஃபை பண்றது. எப்படி?
நைவ கிஞ்சித்து கரோமீதி, நான் எந்த ஒன்றையும் செய்யவில்லை. ஒரு புண்ணாக்கும் நான் பண்ணல, நான் பண்ணவும் முடியாது, எனக்கு இன்ஸ்ட்ருமெண்டே இல்லை. நேத்து நம்ம பாத்தீங்கன்னா பார்த்துருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, சத்துக்கும் அசத்துக்கும் என்ன இல்லை, சம்பந்தமே இல்லை. சத்துக்கும் அசத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஸ்கிரீனுக்கும் காட்சிகளுக்கும் ஒரு மண்ணாங்கட்டி சம்பந்தமும் இல்லை. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா அத்தியந்த அசங்கீரணயோகோ. கீதால இதுல யோக சூத்திரத்துல சொல்லும் போது சொல்றார், இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா ஒண்ணு கூடவே கூடாது. இந்த நானும் இந்த நானுக்கு அந்நியமா இருக்கிற இந்த மாயாவும் ஒண்ணு கூடவே கூடாது. என்னோட ஷேடோ, இந்த ஷேடோவும் நானும் பாத்தீங்கன்னா ஒன்னா சேர முடியுமா அப்படின்னா, என் மேல பக்கத்துல ஷேடோ என்னோட கனெக்ட் ஆயிருக்க மாதிரி இருக்கு. வாஸ்தவமா கனெக்ட் ஆகவே ஆகாது. ஏன் அப்படின்னா அது பொய், நான் சத்தியம். சத்தியமும் பொய்யும் ஒன்னோட ஒண்ணு சேரவே முடியாது. கைத்துக்கு மேல தெரிகிற பாம்புக்கு கைத்தோட ஒரு மண்ணாங்கட்டி சம்பந்தமும் இல்லை. சிப்பிக்கு மேல தெரிகிற அந்த வெள்ளிக்கு பாத்தீங்கன்னா சிப்பிக்கு சம்பந்தமே இல்லை, தெரியவே தெரியாது. கைத்துக்கு தெரியவே தெரியாது தனக்கு மேல ஒருத்தன் பாம்பு பாக்குறான்னு. ஸ்கிரீனுக்கு தெரியவே தெரியாது தனக்கு மேல நிறைய பிலிம் ஓடிக்கிட்டு இருக்கு, எல்லாம் ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு ஸ்கிரீனுக்கு தெரியவே தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு சத்தியம், ஒண்ணு பொய். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நான் அப்படின்றது பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல நான் இந்த தேகத்தோட எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா அனாதி காலத்துல இருந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த சரீரத்தை நான் கிரகணம் பண்ணி ஒரு மாதிரி ஹேபிட் ஆக்கி வச்சிருக்கோம். காலையில் எந்திரிச்சோன்னு ஒரு காஃபி குடிக்க வேண்டியிருக்கு. ரெகுலராக காஃபி குடிச்சு பழகிட்டோன்னா 4 நாள் குடிச்சா 5ஆவது நாள் தன்னால் தேடுது. அப்போ என்ன அர்த்தமாகுது அப்படின்னா ஹேபிட், வேற எதுவுமே இல்லை. அப்போ நம்ம நீண்ட காலம் ஒன்றத்தை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது என்ன ஆயிடுது அப்படின்னா ரொம்ப ஸ்திரமாக சத்தியமாக ஆயிடுது உங்களுக்கு. இப்போ இந்த தேகத்தை பார்த்தீங்கன்னா நான் கிரகணம் பண்ணதுனால இந்த தேகம் நான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தேகம் பண்ணுற எல்லா காரியத்தையும் நான் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு. இதே ஒருத்தன் தத்துவ ஞானியா இருக்கிறவன் என்ன பண்றான், குருநாதர் மூலமா கேட்டு மனனம் முக்கியமானது. மனனன்றதுக்கு அர்த்தமே இந்த மந்தனம் பண்றதுன்னு நம்ம சொல்லுவோம் தெரியுங்களா உங்களுக்கு. தயிரை பாத்தீங்கன்னா ஒரு பானையில போட்டு தயிரை பாத்தீங்கன்னா கடைகிறது. அந்த கடைய என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெதுவா வெண்ணெய் திரண்டு வரும். மோர் பாத்தீங்கன்னா தனியா பிரிஞ்சு வெண்ணெய் திரண்டு வரும். அது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இந்த மனனத்தை பாத்தீங்கன்னா ஒரு தனியா உட்கார்ந்து இருக்கும் போதெல்லாம் இந்த வித்யாவை பாத்தீங்கன்னா மெதுவா 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 உள்ள இறக்கணும். அம்மா சொல்றதே இது பாடமா பார்க்காதீங்க, இது லைஃப். எங்கேயுமே உபனிஷத்துல பாத்தீங்க அப்படின்னா ஸ்வேதகேத்துக்கு பாத்தீங்கன்னா 6வது அத்தியாயத்துல அப்பா பாத்தீங்கன்னா சொல்றார், 9 முறை தத்துவமசி மகா வாக்கியம் சொல்றார். ரொம்ப பிரத்யக்ஷம், ரொம்ப வேதாந்தம்ன்றது பாத்தீங்கன்னா ரொம்ப சப்தங்கள் அதெல்லாம் போட்டு உருட்டாதீங்க, ஒன்னும் யூஸ் இல்லை. அதெல்லாம் வித்வான்கள் பண்ணட்டும். ரொம்ப சிம்பிள் லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அதனால பாத்தீங்க அப்படின்னா மூணு அவஸ்தை யாரா இருந்தாலும் கிராமத்தானுக்கும் இருக்குல்ல, 3 அவஸ்தை. யாராவது இல்லாத அவஸ்தை யாராவது ஜீவர்கள் இருக்காங்களா? 3 அவஸ்தை இருக்குல்ல. இவ்வளவுதான் விஷயத்தை வச்சு 3 அவஸ்தைய வச்சுக்கிட்டு புரிய வைக்கிறது தவிர்த்து வேற எதுவுமே இங்க வேதாந்தத்தில் இல்லவே இல்லை. இதுக்காக பெரிய ஞானி ஆகணும்லாம் ஒரு மண்ணாங்கட்டி அவசியமும் இல்லை. தூக்கத்துல நான் எப்படி இருக்கேன் அதே தான் இப்பவும் இருக்கேன். நல்லா திரும்ப மனசுல கொண்டு வாங்க. தூக்கத்துல நான் எப்படி ஒண்ணும் இல்லாம சுகமா இருந்தேனோ இப்பவும் நான் சுகமா தான் இருக்கேன். ஆனா தூக்கத்துல ஒண்ணும் இல்லாம இருந்துச்சு தேகம். இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு மேல தூக்கத்துக்கு மேல இப்ப பாத்தீங்கன்னா ஒரு தேகம் கல்பனை பண்ணப்பட்டிருக்கு. வாஸ்தவமா? வாஸ்தவம் இல்லை. அப்ப இதுல ஒரே ஒரு திருட விசுவாசம் நமக்கு வேணும். திருடமா ஒரு சங்கல்பம் பண்ணணும், நான் இந்த தேகம் இல்லை அப்படின்னு ஒரு திருடமா சங்கல்பம் பண்ணி, இது சொப்பனம் அப்படின்னு ஒரு தீர புருஷன் சங்கல்பம் பண்றான் அப்படின்னா அப்ப அவன் என்ன பண்ணுவான், மெதுவா இதை எல்லாத்தையும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்றான். முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தது எல்லாத்தையும் உதாசீனப்படுத்திட்டு எவன் தானா நின்று பார்க்கிறானோ அப்ப அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நைவ கிஞ்சித் கரோமீதி, நான் எந்த ஒன்றையும் செய்யவில்லை அப்படின்னு. யாரு? யுக்தோ மன்யேத தத்துவவித்து. யுக்தோ அப்படின்னா என்ன அர்த்தம்? யோகி. யோகினா என்ன அர்த்தம்? போகியா இருந்த வரைக்கும் நம்ம பாத்தீங்கன்னா பார்க்க முடியாது. இதுல எல்லாத்துலயும் நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா பார்க்க முடியாது. யோகி அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரிச்சு பார்க்கிறவன் யோகி.
அப்ப பிரிச்சு பார்க்கிறவனா இருக்கிறவன் என்ன சொல்றான், நான் செய்யவில்லை எந்த ஒன்றையும் அப்படின்னு தத்துவவித்து பாத்தீங்கன்னா நினைக்கின்றான். தத்துவத்தை அறிந்தவன் நினைக்கின்றான். எதையெல்லாம் நான் பண்ணலன்னு நினைக்கிறான், வெளியில பண்ற கர்மங்கள்லாம் இல்ல, ஒவ்வொரு எம்எம்லயும் இந்த சரீரத்துல எது நடந்தாலும் பஷ்யன் ஸ்ருண்வன், எதை நம்ம பார்க்கிறோமோ நான் பார்க்கவில்லை, கண்கள் பார்க்கிறது. ஸ்ருண்வன், காது கேட்கின்றது, நான் கேட்கவில்லை. பஷ்யன் ஸ்ருண்வன் ஸ்பிருஷன், இந்த ஸ்கின்னு தான் பாத்தீங்கன்னா டச்சிங் சென்ஸை பாத்தீங்கன்னா இந்த ஸ்கின்னு தான் கொண்டு வருது, நான் டச் பண்ணல. இந்த ஸ்கின் டச் பண்றத நான் பார்க்கிறேன், இந்த கண்ணு பார்க்கறத நான் பார்க்கிறேன், காது கேட்கறத நான் பார்க்கிறேன், எனக்கு வேலையா தான் பார்க்கறது தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜிஹ்ரன், நான் சுவாசிக்கல, மூக்கு சுவாசிக்கிறத நான் பார்க்கிறேன். அஷ்ணன், இந்த வாய் நாக்கு சாப்பிட்றத நான் பார்க்கிறேன், இது கசப்பா இருக்கு இது இனிப்பா இருக்குன்னு நாய்க்கு சொல்லுது, இதை நான் பார்க்கிறேன். கச்சன், இந்த சரீரம் பாத்தீங்கன்னா கால் நடந்து போகுது, கர்மேந்திரியம், காலுன்ற கர்மேந்திரியம் நடக்குது, அதை நான் பார்க்கிறேன். கை பாத்தீங்கன்னா ஸ்வபன், யார் பாத்தீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா தூங்குறத நான் பார்க்கிறேன். ஸ்வசன், இந்த சுவாசம் நடக்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பிரலபன், இந்த வாய் பேசிக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். விசர்ஜன், மூத்திர துவாரமும் மலத்வாரமும் மல மூத்திரத்தை விசர்ஜனம் பண்றதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கிருண்ணன், இந்த கைகள் பாத்தீங்கன்னா வஸ்துக்களை எடுக்கிறத நான் பார்க்கிறேன். உன்மிஷன், இந்த கண்ணு எமைக்கிறத பாத்தீங்கன்னா மூடுறதையும் திறக்கிறதையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உன்மிஷன் நிமிஷன் அப்படி நல்லா கண்களை மூடி மூடி எமைக்கிறேன், நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இது எல்லாத்தையும். அப்ப இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்னோட வேலை என்னது, பார்க்கிறவன். அப்போ இது எல்லாத்திலையும் என்ன பண்றான் அப்படின்னா நான் செய்யவில்லை என்ற எண்ணத்தை தத்துவவித்து அறிகின்றான், தத்துவத்தை அறிந்தவன். அப்ப யார் பண்றா அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா, இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு, இந்திரியங்கள் எல்லாமே அந்தந்த இந்திரிய விஷயங்களில் ஈடுபடுகின்றன. இந்திரியங்கள் 3 குணங்களாலானவை, இந்திரியங்களோட விஷயங்கள் 3 குணங்களாலானவை. அப்ப இந்திரியங்கள் இந்த விஷயங்களோட டும் டும் டும்னு ஏதோ நடக்குது, அதுக்கு பேரு கிரியா அப்படின்னு, கர்மம் அப்படின்னு பேரு. அப்ப யாரு பண்றா, இந்த 3 குணங்களாலானது, 3 குணங்களோடு இருக்கிற விஷயங்களோட சம்பந்தப்படுறதுக்கு பேர் தான் கிரியா. அப்ப நான் இவைகளுக்கு வேறானவன், 3 குணம் இல்லாதவன், நான் வெறும் பார்ப்பவன். அதனால இந்திரியங்கள் இந்திரியார விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா ஏதோ காரியம் பண்ணுது. வர்த்தந்த இதி தாரையன், இந்த விதமா அவன் என்ன பண்றான், நிச்சயம் செய்கின்றான். தாரையன் அப்படின்னா நல்ல தாரணை பண்றான், நாம் பண்ணல, எதையுமே நாம் பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றான். 3:28 அப்படியே இருக்கு. தத்துவவித்து மகாபாக குணகர்ம விபாகயோஹோ குணா குணேஷு வர்த்தந்த இதி மத்வான சஜ்ஜதே. ஸ்பஷ்டமா பாத்தீங்கன்னா கீதாச்சாரியர் சொல்ற, தத்துவத்தை அறிந்தவன் என்ன பண்றான், குணம், குணத்தோட கர்மம், இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஒரே வேலை பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், 13வது 14வது சாப்டர், 15வது சாப்டர், 16, 17 இந்த 4 சாப்டரையும் பாத்தீங்கன்னா பார்க்கணும், ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும் எப்பவுமே. குணத்திரய விபாக யோகம் 14வது சாப்டர் இருக்கா. ஒரு காரியம் பண்ணும் போதே நம்ம என்ன பண்ணணும், யாரு என்ன காரியம் நடக்குது. இப்ப எனக்கு பாத்தீங்க அப்படின்னா கண்கள் நல்ல சத்துவ குணத்துல இருக்கு, நல்லா கிளியரா தெரியுது, படிக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மனசு பாத்தீங்கன்னா தாமசமே இல்லை, காலையில எழுந்திரிக்கும் போது நல்ல ஸ்லீப், இன்னைக்கு சவுண்ட் ஸ்லீப். அதனால வேக்கப் ஆனவனே எந்த கண்ணுல ஒரு மறைப்பு கூட இல்லை, நல்ல கண்ணுல பாத்தீங்கன்னா சத்துவகுணம் போகுது. மனசு ரொம்ப சாந்தமா இருக்கு, அதுக்கு எவ்வளவு தேவையான பெர்சன்டேஜ், பாடம் எடுக்கிறதுக்கு தேவையான பெர்சன்டேஜ்ல ரஜோகுணம் சேர்ந்து இருக்கு. ஆனா மனசு பாத்தீங்கன்னா குவைட்டா இருக்கு. புத்தி பாத்தீங்கன்னா நல்லா ஓப்பனா இருக்கு, நல்ல சத்துவகுணம் போகுது. இந்த தேகம் பாத்தீங்கன்னா ஓரளவு பரவாயில்ல, தமோ குணமும் இல்லை, ரஜோகுணமும் இல்லை, சத்துவகுணத்துல தான் இந்த தேகமும் இருக்கு. அதனால குவைட்டா இருக்கு, ரொம்ப சுகமா இருக்கு எனக்கு. அப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய வாக்குல பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்வரனோட அனுகிரகம், காயத்ரியோட அனுகிரகம், அம்பாலோட அனுகிரகம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. தடுமாறாம வார்த்தைகளை இன்னைக்கு சொல்ல முடியுது. இப்ப இன்னைக்கு ஆரம்பிச்சதுல இருந்து எதுவும் தடுமாற்றம் வந்துச்சு அப்படின்னா எந்த தடுமாற்றமும் எனக்கு வரல. வாயில வாக்கு அப்ப சுத்தமா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், சத்துவகுணம் போயிட்டு இருக்கு. அப்ப இது மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொன்றும் இந்த குணத்திரய விபாக யோகத்தை எடுத்து வச்சுக்கணும்.
அதுக்கப்புறம் வந்து தெய்வாசுர சம்பத் விபாக யோகத்தை எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஸ்ரத்தாத்திரய விபாக யோகத்தை எடுத்து வச்சுக்கணும். இந்த எடுத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு குணத்தோட ஆட்ரிபியூஷன் என்னன்றத வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் நிர்மலமும் ஞானமும் இருக்கோ அந்தந்த இடத்துல, எங்கெங்கெல்லாம் தெளிவும் எந்த இடத்துலலாம் ஞானம் ஸ்பஷ்டமா புரிதலும் உண்டாகுதோ அந்தந்த இந்திரியங்கள் மனசு புத்தி எல்லாத்தையும் சத்துவகுணம் ஓடுதுன்னு தெரிஞ்சுக்கணும். எங்கெங்கெல்லாம் சலனம் இருக்கோ அங்கெல்லாம் ரஜோகுணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். எங்கெங்கெல்லாம் மறைப்பு உண்டாகுதோ மோகம் உண்டாகுதோ அங்கெல்லாம் தமோகுணம் உண்டாகுதுன்னு பார்க்கணும். இப்ப நான் சத்துவகுணத்துல இருக்கும் போது பாடம் எடுக்க முடியுமா? சத்துவகுணம் 100% சத்துவகுணம் நல்ல ஒரு 80-90% சத்துவகுணம் வந்தா அந்த வாக்கு பேச முடியுமா? அந்த வாக்கு பேசுறதுன்னா என்ன அர்த்தம்? ரஜோகுணம் பேசுது இல்லை, ஒரு காரியம் நடக்குது இல்லை. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் நல்லா மெடிடேட் பண்ணிட்டு நல்லா வந்தேன் அப்படின்னா மனசு மூவே ஆகலை அப்படின்னா பாடம் எடுக்க முடியுமா? முடியாது. சத்துவகுணம் அதிகமாச்சுன்னா பாடம் எடுக்க முடியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல பகவத்கீதையை திரும்ப 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 ஒவ்வொரு குணத்தையும் கிருஷ்ணர் எப்படி சொல்லியிருக்காரோ அந்த குணத்தை எல்லாத்தையும் நம்மள்கிட்ட பார்க்கணும். என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த இந்திரியம் இப்ப எப்படி இருக்கு, கண்ணு எப்படி இருக்கு, காது எப்படி இருக்கு, மூக்கு எப்படி இருக்கு, என்னென்ன போயிட்டு இருக்கு, என்னென்ன குணங்கள் எந்தெந்த விஷயத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படி பார்க்க 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 குணம் கர்மம் குணத்தையும் கர்மத்தையும் பிரிச்சு 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 தத்துவவித்து மகாபாகோ குண கர்ம விபாகயோகோ, குணத்தையும் கர்மங்களையும் பிரிச்சு பார்க்கின்றான் அவன். அப்படி பார்த்து 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 பார்க்கிற ஹேபிட் உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா என்ன சொல்லுவான்? குணங்கள் குணங்களில் இயங்குகின்றன. குணா குணேஷு வர்த்தந்த, குணங்கள் குணங்களில் ஈடுபடுகின்றன. எது குணங்கள்? புத்தின்றது வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணம், மனசு சத்துவ குணம், புத்தி மனசு அந்த கரணம் எல்லாமே சத்துவ குணம். இந்த சத்துவ குணமா இருக்கிறது எதை பார்க்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா எதிர்க்க இருக்க விஷயத்தை வந்து இந்த புத்தி என்ன பண்ணுது? இது மலை அப்படின்னு நிச்சயம் பண்ணுது. இது புத்தியோட காரியம். மனசு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது என்ன மலை இது அப்படின்னு ஆலோசனை பண்ணுது. மனசு வந்து பாத்தீங்கன்னா இது வேணும் அது வேணும்னு ஆசைப்படுது. மனசு சத்துவ குணம். வெளியில இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து ரஜோகுணம் தமோகுணம் சத்துவ குணமா இருக்கு. வெளியில இருக்கிற விஷயங்கள் எல்லாம் எதெல்லாம் பார்க்கிறோமோ ஜடமா அதெல்லாம் சத்துவ குண பிரதானம் இந்த மொத்த ஜெகத்தும். அப்ப இந்திரியங்கள் எல்லாம் சத்துவ குணம். இது அந்த கரணம் சத்துவ குணம், கர்மேந்திரியம் வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்கள் இந்த ஞானேந்திரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணம். இப்படி இந்த தேகம் வந்து பாத்தீங்கன்னா தமோ குணம். அப்ப இந்த தேகம் இந்த விஷயங்களோட டும் 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 இந்திரியங்கள் விஷயங்களோட ஒரு ஆக்ஷன் நடக்குது, சம்பந்தப்படுது. அதுக்கு பேரு ஆக்ஷன் பேரு. அப்படின்னு நான் ஒன்றையும் செய்யவில்லை அப்படின்னு தத்துவ ஞானி என்ன பண்றான்? நல்லா புரிஞ்ச தத்துவ ஞானி யாரோ நினைக்காதீங்க, நம்ம தான் ஆகணும். யாரோ வரமாட்டாங்க நமக்கெல்லாம். வந்து நம்ம தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். நம்ம ஞானி ஆகணும். நம்ம சம்சாரம் இருக்கு அப்படின்னா நம்ம தான் ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். இதை பிரிச்சு 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 பார்க்கறது தான் ஞானம். இங்க திரஷ்டாவையும் திருஷ்யத்தையும் பிரிச்சு பார்க்கறது மட்டும்தான் ஞானம், வேற எதுவும் ஞானம் இல்லை. அப்ப இந்த விதமா பார்க்கிறவன் என்ன பண்றான்? ந சஜ்ஜதே, இந்த கருமங்களோடு அவன் எந்த ஒரு சம்பந்தத்தையும் அடைவதில்லை. இதான் தத்துவ ஞானியோட. ஆச்சரியர் தெளிவா சொல்றாரு, வித்வான் து புனகா. பாடத்துக்கு கொண்டு புனகனா அஜ்ஞானிக்கு அந்நியமா வித்வான். சொல்லுங்கம்மா. நீங்க இதை கொஞ்சம் எலாபரேட்டா பேச வேண்டியது. நீங்க என்ன பண்ணுங்க, தத்துவபோதம் எடுத்து படிக்கணும், சாங்கிய காரிக்காவை எடுத்து கொஞ்சம் படிங்க. மனசை பத்தி பேசும்போதெல்லாம் நம்ம என்ன தத்துவத்துல இருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்திரியம் வந்து பாத்தீங்கன்னா மனசஷ்டானி இந்திரியானி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒவ்வொன்றும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா 2 அம்சத்தோட. இப்போ இந்த இந்திரியங்கள்ல வந்து கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் 2ஆ பிரிக்கிறோம்ல. இப்ப கர்மேந்திரியம் கர்மம் பண்ணுதா? கர்மம் பண்றதுனாவே அது என்ன குணமா இருக்கணும்? ரஜோகுணம். அப்போ வந்து ஞானேந்திரியங்கள் எல்லாம் அறியிற தன்மையை பண்ணுதா? அப்ப அதெல்லாம் சத்துவகுணம். இந்த 2த்தையும் கோஆர்டினேட் பண்றது யார் பண்றா? மனசு. அப்ப இந்த மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா சலனம் ஏன் இருக்கு அப்படின்னா அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா 2ம் சேர்ந்தது. ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் இந்த எல்லாத்தோட சேர்ந்து இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசுல வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணத்தன்மையும் இதுவும் இருக்கும், சத்துவகுணத்தன்மையும் இருக்கு. அதனால்தான் இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கு, ஒரு சலனம் சஞ்சலிச்சுக்கிட்டே இருக்கு.
புத்தி வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா புத்தி சத்துவம்னு எல்லா இடத்துலயும் நம்ம யூஸ் பண்றோம் வார்த்தையை. புத்தி சத்துவம்னு சொல்லும்போது புத்தி மனசத்துவம்னு யூஸ் பண்றது இல்லை, புத்தி சத்துவம் தான் யூஸ் பண்ணுவோம். புத்தி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கான்ஸ்டன்டா ஒரே மாதிரி ஏக்க ரூபத்துல இருந்து அறியறது மட்டும்தான் பண்ணுது. மனசு வந்து பாத்தீங்கன்னா எண்ணங்கள் மூலமா ப்ரொடியூஸ் பண்றது மூலமா ஓடிக்கிட்டே இருக்கு, உபயப்பிரவாகினின்னு. அதனால தான் நம்ம அந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா யோக சூத்திரத்துல பிரிக்கும் போதே 5 ஸ்டேட்க்கு பிரிக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா மூடத்தன்மையிலேயே தமோ குணத்தோடு சேர்ந்து மூடத்தன்மையையும் அடையும், முட்டாளா இருக்கும், ஒன்றும் புரியாம. அப்புறம் க்ஷிப்த பூமிக்கு வரும்போது 2வது ஸ்டேஜ் ரஜோகுணத்தோடு சேரும்போது ஒரே ஒர்க்காலிக்கா ஒரே சஞ்சலமா இருக்கும். அதுக்கப்புறம் விக்ஷிப்த பூமிக்கு நம்மள மாதிரி மனசுக்கு வரும்போது என்ன ஆகும், சஞ்சலமாகவும் ஆகும், உட்கார்ந்து குவைட்டா வந்து ஜபமும் பண்ணும், தியானமும் பண்ணும், சஞ்சலமாகவும் இருக்கும். இது 3வது ஸ்டேஜ். 4வது ஸ்டேஜ் இந்த மனசை வந்து பார்த்தீங்கன்னா ஏகாகிரம் பண்ணி இந்த மனசை தான் நம்ம என்ன பண்றோம், ஒரே விஷயத்துல சஞ்சலப்படாம நிக்க வைக்கிறோம். அதுக்கப்புறம் அது அந்த மனசை தான் நம்ம என்ன பண்றோம், சமாதியும் பண்ணி அந்த எண்ணங்களை முழுசா நிறுத்தவும் செய்கிறோம். அப்ப இந்த மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன தன்மை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமோ குணமும் இந்த மனசுல இருக்கு, ரஜோகுணமும் இருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவும் இருக்கு. காமக்ரோதம் வரும்போது இது ரஜோகுணம் ஆயிடுது. அதே நேரத்தில் தமோ குணம் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மூடத்தன்மை அடைஞ்சிருது, ஒன்றும் புரியாம போயிடுது, மயக்கத்தை அடையுது. சத்துவகுணம் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஏகாகிர சித்தத்தோட பாடத்தை நல்லா கேட்குது, ஜபம் பண்ணுது, தியானம் பண்ணுது, எல்லாத்தையும் பண்ணுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா 2 உபயப்பிரவாகினின்னு அதனாலதான் பேர் அதுக்கு வச்சிருக்கு. அது சில சமயம் மேல் நோக்கியும் சத்துவகுணத்தை நோக்கியும் போகும், சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுண தமோ குணத்தை நோக்கியும் போகும். இந்த 2 கேரக்டரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசு இருக்கு. அதனால்தான் இந்த மனசு சொல்லும் போது மனசஷ்டானீந்திரியாணி, மனசை வந்து 6வது இந்திரியமா சொல்லப்பட்டிருக்கு, 11வது இந்திரியம் இந்த மனசு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு வந்து பாத்தீங்கன்னா இந்த வித்வானுக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும்போது, வித்வான் து புனக வித்வானோயினில் வித்யா அவித்யாயாம் நிவிருத்தாயாம். இப்ப யாரோ வித்வான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல குருநாதரோட விஷயத்தை வச்சுக்கிட்டு, இப்ப நம்ம நிறைய படிக்கிறோம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைமுக்கு மேல படிக்கிறது நிப்பாட்டிட்டு இது எல்லாத்தையும் அப்ளை பண்றது இருக்குல்ல, படிச்சது எல்லாத்தையும் அப்ளை பண்ற ஒரு காலம் வந்து பாத்தீங்கன்னா ஏகாந்தம் தான் ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு காரியத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வாட்ச் பண்றது தான் முக்கியமானது. வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, வாட்ச்மேனாவே இருக்கிறது. பாப்பானா மாறணும், பாப்பானா மாறி வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்த்துக்கிட்டே இருக்கிறது. எதனால? வித்யா. நல்ல கிரகணம் பண்ணியிருக்கோம் வித்யாவை, திரும்ப 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 இது பிரிச்சு பார்க்கிற வித்யா. அந்த வித்யினால, வித்யான்றதுக்கு அர்த்தமே விவேகம். அதனால அவிவேகத்துக்கு இன்னொரு பேரு அவித்யான்னு பேரு, விவேகமின்மைக்கு பேரு, பிரிச்சு பார்க்காத தன்மைக்கு பேரு அவித்யா. இந்த அவித்யான்ற அவிவேகத்தை இந்த வித்யான்ற விவேகத்தை கொண்டு நீக்கும் போது, அப்ப இப்ப சிங்காய் இருக்கும், நான் பண்றேன்னு உட்கார்ந்து பொறுமையா பார்க்கும்போது, விவேகம் பண்ணும்போது நான் பண்றேனா நான் பார்க்கிறேனா அப்படின்னு பார்க்கும்போது நான் பண்ணவில்லை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு, நான் பார்க்கிறேன். அப்ப அவித்யாவை வித்யினால நீக்கும் பொழுது நிவர்த்தாயாம் சக்னோதி ஏவ அசேஷதக கர்ம பரித்யக்தும் 100% மிச்சமில்லாமல் 100% வந்து பாத்தீங்கன்னா கருமங்களை வந்து பாத்தீங்கன்னா தியாகம் செய்ய முடியும். அப்போ இந்த கருமம் நடந்து இந்த சரீரத்துல எது நடந்துகிட்டு இருக்கும் போதும் கூட வெளியில இருக்கிறவங்க பார்ப்பாங்க இந்த கருமம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. இப்ப யாரு வெளியில இருந்து பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கா, பரமஹம்சானந்த சுவாமி வந்து பாத்தீங்கன்னா பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு ஒருத்தர் வெளியில இருந்து பாக்குறார். இப்ப பாடம் எடுத்துக்கிட்டு இருக்க நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னு கேட்டேன்னா, இந்த கண்ணை உருட்டி எவனோ ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கானே, யாரு இவன் குடிமி வச்சு இது பண்ணு வேஷம் போட்டு, எனக்கு பிடிக்கவே இல்லை, இவனை பிடிக்கவே இல்லை, எனக்கு சரியே இல்லை எனக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா இவன்லாம் இல்லை, நான் ஏதோ சொல்லிட்டு இருக்கான், இவன் நானே இல்லை அப்படின்னு உள்ள இருந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் இல்லை இவன் அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவன் வேற, எனக்கும் இவனுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு. ஆனா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு என்ன தெரியாது, வெளில இருந்து பாக்குறவங்களுக்கு சுவாமி பாடம் எடுக்கிறாரு. நான் என்னோட நிலையில இருந்து பார்க்கும்போது பாடம் நான் எடுக்கவில்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சரீரத்துல இத வந்து பாத்தீங்கன்னா இதான் வேலையே, ஏகாந்தம் நான் சொன்னேன் பாத்தீங்களா. முனிவர்கள் என்ன பண்ணிருப்பாங்க, ரிஷிகள் என்ன பண்ணிருப்பாங்க, மௌனியா இருந்துட்டு என்ன பண்ணுவாங்க, மௌனம் ஆயிட்டு என்ன பண்ணுவாங்க, மௌனம் ஆயிட்டு வந்து பாத்தீங்கன்னா சிரவணம் மனனத்துக்கு அப்புறம் மௌனியா ஆகிறது முக்கியம்.
மௌனி ஆயிட்டு என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடக்கிற எல்லா காரியத்தை எமைக்கிறது, நடக்கிறது, போறது, பேசுறது, எல்லா காரியங்களையும் என்ன பண்றது, வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. நான் இல்லை, நான் இல்லை, நான் இல்லை, நான் இல்லை, நான் பண்ணலை, நான் பண்ணலை, நான் பண்ணலை அப்படின்னு. அப்படி பார்க்க 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 ஒரு நல்ல ஹோல்டு வந்துடுச்சு அப்படின்னா, இவன் பார்ப்பவனாவே நின்னான் அப்படின்னா, அப்போ இந்த சரீரத்துல நடக்கிற எந்த கர்மத்தையும் அவனோட சம்பந்தம் இல்லை. அப்ப அவன் நல்லா தெளிவா தெரியும், 3 குணங்கள் காரியங்களை பண்ணுகிறது, நான் பண்ணவில்லை அப்படின்னு எவன் ஒருத்தன் தன்னை பார்ப்பவனா அறிகிறானோ அவனுக்கு மட்டும்தான் 100% அசேஷத்தக மிச்சமில்லாமல், அசேஷத்தகனா மிச்சமில்லாமல் சக்னோதியேவ அசேஷத்தக கர்ம பரித்தியக்தும், கர்மங்களை மிச்சமில்லாமல் தியாகம் செய்வது முடியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவித்யா அத்தியாரோபிதஸ்ய அசேஷ உபபத்தேஹே, சேஷ அனுபபத்தேஹே, அவித்யா அத்தியாரோபிதஸ்ய. நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, லைட்டை கொண்டு வந்து கைத்துக்கு மேல பாம்பு பார்த்தீங்க, பாம்பு பார்த்த மாத்திரத்துல லைட் வந்துடுச்சு, லைட் பிரகாசமா எரியுது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாம்பு போயிருக்குமா, இல்ல பாதி பாம்பு இருந்து பாதி பாம்பு போகுமா? வால் மட்டும் இருக்கு சாமி, வால் மட்டும் இருக்கு, தலையெல்லாம் போயிடுச்சு சாமி நம்ம என்னைக்காவது சொல்லுவோமா? லைட்டை போட்டோடனே என்ன ஆயிடும், முழு பாம்பும் கைத்துக்கு மேல தெரிஞ்ச முழு பாம்பும் போயிடும். நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா மெதுவா கொஞ்சோண்டு ஏரியால மட்டும் வெள்ளி தெரியுது, கொஞ்சம் ஏரியால வந்து சிப்பி தெரியுது அப்படின்னு. சிப்பிக்கு மேல வெள்ளியை நம்ம பாதி பாதியா பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இப்போ சாமி நான் பாதி கனவுல இருந்துகிட்டு இருக்கேன், பாதி நினைவுல இருந்துட்டு இருக்கேன் சாமி அப்படின்னு சொல்ல முடியுமா? பேக்கப் ஆயிட்டா அது போச்சு, இதுதான், இது இருந்தா அது இருக்காது, அது இருந்தா இது இருக்காது. அப்போ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து ஒரு கல்பித்தம் அவித்யினால எனக்கு மேல நான் ஏத்தி வச்சிருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா, எப்ப அதான் சொல்றாரு, அவித்யா அத்தியாரோபிதஸ்ய, அவித்யினால ஏற்றி வைக்கப்பட்டதை நீங்க என்ன பண்றீங்க, வித்யானால லைட்டுனால வந்து பாத்தீங்கன்னா பிரகாசிக்கிறீங்கன்னா, என்ன பிரகாசம்? பிரிச்சு பார்க்கறது. அந்த பிரிச்சு பார்க்கறத நீங்க எந்த க்ஷணம் பண்ண ஆரம்பிச்சீங்களோ, அதுல நல்ல நான் திரஷ்டான்னு எப்போ ஹோல்டுல நிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அந்த அந்த சமயத்துல அவித்யினால ஆரோப்பம் செய்யப்பட்ட எந்த காரியங்களும் என்னது, மிச்சம் இருத்தல் என்பது சேஷ அனுபபத்தேகே, மிச்சம் இருப்பது என்பது பொருந்தாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வித்யான்றது இதான் வித்யா. சப்தங்களை கேட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை 30 வருஷம் பாடம் கேட்டுட்டு இருந்தாலும் அது நீங்க அது சார் நீங்க ஒர்க் அவுட் பண்ணாதான் முடியும். பார்க்கிறோம். அதனால தான் நான் திரும்ப 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 எல்லாத்துக்கும் ஒரே உபதேசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். பாருங்க பாருங்க, கீதால முதல் உபதேசமும் அதுதான், கடைசி உபதேசமும் அதுதான். சர்வதர்மான் பரித்தியஜ மாமேக்கம் சரணம் பிரஜன் இருக்கு பாத்தீங்களா, கடைசி இந்த மொத்த கீதையோட சாரம். என்னையே சரணாகதி பண்ணுவேன் அப்படின்னா என்னது என்னையே சரணாகதி? யாரு பகவான்? யாரு? க்ஷேத்திரம் சாப்பி மாம் வித்தி சர்வக்ஷேத்திரேஷு பாரத. இந்த எல்லா தேகத்திலையும் பார்க்கிறவனா இருக்கிறவன் தான் கிருஷ்ணன். அப்ப அந்த கிருஷ்ணனை வந்து பாத்தீங்கன்னா சரணாகதி பண்றது அப்படின்னா சர்வதர்மான் பரித்தியஜ, எல்லா தர்மங்களும் என்னது, திருஷ்யம். இது எல்லாம் பார்க்கப்படுகின்றவைகள் அப்படின்னு எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு உள்ள பகவான் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிறவனா இருக்கான் அப்படின்னு அந்த பகவானையே சரணாகதி பண்றது. பகவானையே பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்க பார்க்கிறவனா இருப்பீங்கன்னு அர்த்தம். அதோட மெர்ஜ் ஆயிடுவீங்க. அப்ப பார்க்கிறவனாவே இருந்தோம் அப்படின்னா இந்த உலகம் எல்லாம் திருஷ்யமா போயிடும், மிச்சமில்லாமல் எல்லாம் பொய்யா போயிடும். அதனால கர்மம் எதுவுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டவே ஒட்டாது. அப்ப ஒரே வேலை காரியம் பண்ணணும், இந்த தேகம் எல்லாம் கல்பித்தம் அப்படின்னு நல்லா விசாரம் பண்ணி இது திருஷ்யம்னு ஒதுக்கணும். ஆச்சாரியர் சொல்ற நகி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சுவாமி. கயிறு பாம்பை எக்ஸாம்பிள் சொன்னீங்க, வேற ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா அப்படின்னா ஆச்சாரியார் சொல்றார், கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்றதை பத்தி சொல்றார். நகி தைமிரிக்க திருஷ்டியா அத்தியாரோபிதஸ்ய த்விசந்திராதேஹே. ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா திமிர தோஷம் இருக்கு அப்படின்னா நேற்று கூட 2 பேர் வந்தாங்க. நாங்கள் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண் ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கண்ணாடி போட்டு விடுற வேலை, தர்ஷனம் கொடுக்கணும். உங்களுக்கெல்லாம் ஞான தர்ஷனம் கொடுக்குற, நான் ஞான திருஷ்டி கொடுக்குற மாதிரியே ரோட்டில் போகிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கண்ணாடி கொடுத்து நல்லா பாருன்னு. நேற்று 2 நாளுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார். வந்து பார்த்தீங்கன்னா சாமி எல்லாமே என்ன பிரச்சனை செய்யும் அப்படின்னா, எல்லாம் 2 2 தெரியுது சாமி. ஓ 2 2 தெரியுதா, சரி ஆப்ரேஷன் பண்ணிடலாம்.
கண்ணாடி போட்டு எல்லாம் திமிர தோஷத்தை போக்குனா சரியாக. அப்ப ரெண்டு ரெண்டா தெரியுது அப்படின்னா கேட்ராக்ட் விழுந்துருச்சு அப்படின்னா, புற விழுந்துருச்சுன்னா கண்ணுல ஏக்க சந்திரனா இருக்கிறது வந்து நமக்கு என்ன தெரியும்? 2 சந்திரனா தெரியும். தைமிரிக்க தோஷம்னா திமிர தோஷத்தினால உட்பட்டவனுக்கு, திமிர தோஷம்ன்றதுக்கு அர்த்தம் கேட்ராக்ட் புற. அதனால உண்டு தோஷத்தினால ரோகத்தை உண்டுவானவனுக்கு அத்தியாரோபிதஸ்ய த்விசந்திராதேகே, ஒரே சந்திரன் தான், அந்த ஒரு சந்திரன் 2ஆ தெரியுதுன்னு வச்சுங்களேன். அப்படி 2 சந்திரனா தெரிகிறவனுக்கு திமிர தோஷ அபகமே, அந்த திமிரம்னு சொல்லக்கூடிய அந்த லைட்டா லேயர் மாதிரி இருக்கும்ல, நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், யூடியூப்ல அந்த வீடியோஸ் எல்லாம் இருக்கு. ஒரு பலூன் இருக்கு பாத்தீங்களா, அந்த பலூனை காட்டிலும் மென்மையா பால் ஆடை, ரொம்ப தண்ணி பால், திக் பால் நல்ல தண்ணி பாலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா லேயரா மேலே பாலாடை படியும். ரொம்ப லைட்டு, திக்கு பாலில் வந்து திக்காயிடும். லைட்டாக ஒரு ஆடை வரும், நீங்கள் அந்த ஆடையை எடுக்க முடியாது கையில், ஏன்னா தண்ணி பாலாச்சு. எவ்வளோ அந்த பாலாடை எவ்வளோ லைட்டாக இருக்குமோ அது மாதிரி இந்த கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா அதை காட்டிலும் மென்மையாக ஒரு லேயர் வந்து பார்த்தீங்கன்னா படி, வேற எதுவும் இல்லை. இந்த கேட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, லைட்டாக அதை லைட்டாக தெரிவிட்டு எடுத்துருவாங்க. எடுத்துட்டா கண்ணு பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிச்சு. அப்போ அந்த திமிரத்தை வந்து பார்த்தீங்கன்னா பொறைய வந்து எடுத்த மாத்திரத்தில் மிச்சம், இந்த 2வது சந்திரன் மிச்சம் இருக்குமா சுவாமி? 2வது சந்திரன் மிச்சம்லாம் இருக்காது, இருக்கிறது ஒரு சந்திரன் மட்டும் தெரியும். 2வது சந்திரன் பொறதோஷத்தினால உண்டானது. கேட்ராக்ட் எடுத்தோன்னே அந்த சந்திரன் போயிடும். மிச்சம் இருக்குமா? மிச்சம் இருக்காது. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அவித்யான்றது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரிக்காம இருக்கிறது அவித்யா. நீங்க பிரிச்சு பாக்குறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா வித்யா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் வரும் தெரியுங்களா உங்களுக்கு? நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரிச்சாச்சு அப்படியே போயிடலாமா அப்படின்னா இல்லைங்க, இன்னும் நிறைய வேலை இருக்கு, இன்னும் பாடம் முடியவே இல்லைல்ல, அடுத்து ஒரு ப்ராசஸ் இருக்கு. நம்ம ஆர்ஷ வித்யா குருகுலத்தெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப துக்கமாகுது. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாடத்தை முடிச்சோடனே அவ்வளோதான் நம்ம ஞானி அப்படின்னு ஊர் சுற்ற ஆரம்பிச்சுறாங்க. ஏப்பா அதுக்கப்புறம் இருக்குப்பா சுவார்த்த சம்யமாத்து புருஷ ஜானம் அப்படின்னு ஒன்று இருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சு மட்டும் தெரிஞ்சுக்கிறது இல்லை, நான் தான் எல்லாமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ஒன்று இருக்கு. இது எல்லாம் பொய்ன்னு வந்து நிராகரணம் பண்றது ஒன்று இருக்கு. ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ப்ராசஸ் இருக்கு. தான்ல நிற்கிறதுன்றது ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இது வேற நான் வேறன்னு எதையும் சரியா புரியறது இல்லை, இது பொய்ன்னு புரியறது இல்லை. அதுக்குள்ளாரியே சப்தமா தெரிஞ்சுட்டு ஞானியா சுத்த ஆரம்பிச்சுன்னா அவ்வளவுதான். அதனால தான் நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நிவிருத்தி கர்மா ரொம்ப பெரிய ப்ராசஸ். நீங்க ஊர்ல இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அனந்த கோடி ஜென்மத்துல நம்ம பண்ணியாச்சு. இனிமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நிவிருத்தி கர்மாக்கு தான் அவ்வளோ டைம் கொடுக்க வேண்டியிருக்கு. வெளியில இருக்கிற காரியத்தெல்லாம் பண்றது அஜ்ஞானிகள் எதை பண்ணிக்கிட்டு போகட்டும், நம்ம வேலையை பார்க்கறதுக்கு டைம் பத்தாது. நமக்கு ரொம்ப அல்பமான காலம் இருக்கு, எப்ப வேணா உயிர் போயிடும். எப்ப வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா யம தர்மன் வந்து பாத்தீங்கன்னா குடுமையை பிடிச்சிட்டு நிக்கிறாரு, எப்ப வேணாலும் டும்னு இப்படி தூக்கிடுவார், அவ்வளவுதான், ஒரு க்ஷணம் போயிடும், திரும்பவும் பிறக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல பண்ண வேண்டிய காரியம் ரொம்ப இருக்கு. ஏகாந்தமா உட்கார்ந்துக்கிட்டு பிரிச்சு 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 பார்க்கணும். அதுக்காக தான் அரண்யத்துக்கு போ, தனியா இரு, ஏகாந்தமா இரு, யாரோட விவகாரத்துல ஈடுபடாத. இந்த ஆட்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேரேஜ் போய் பாருங்களேன், சின்ன பொய்யா இருக்குல்ல, என்ன பொய்யா. அந்த நான் போனது இல்லை, ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஊர் சுத்தி கல்யாண மண்டபம் தான். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டெய்லி வந்து அந்த முகூர்த்த தருணத்துக்கு அன்னைக்கு நான் அந்த பக்கம் ஒரு 7-8 மண்டபத்தை தாண்டி தான் நான் போக வேண்டியிருக்கு. என்ன மோகம் இருக்கு. ஒரு கல்யாணத்துக்குள்ளார போனோம் அப்படின்னா நீங்க மோகத்துக்குள்ளார போயிடுவீங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார ஒரு கூட்டத்துக்குள்ளார போனீங்கன்னா உங்களோட சுயம் போயிடுது. அந்த கூட்டத்தோட ஆக்கிரமிப்புல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எண்ணங்கள் எல்லாமே மாறி போயிடுது. அப்ப ஏகாந்தமா இருக்கணும். வாஸ்தவத்தை இந்த நிவிருத்தியே வந்து பாத்தீங்கன்னா ஏகாந்தமா இருந்துகிட்டு எனக்குள்ளார நடக்கிறத என்னன்னு பிரிச்சு 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 பார்க்கணும். எனக்குள்ளாரதான் பண்ண போறேன் நான், வெளியில வேலையே இல்லை எனக்கு. என்னோட தேகத்துல நடக்கிற எல்லாத்தையும் 3 அவஸ்தைகளையும் பார்க்கறது தான் என்னோட வேலையா இருக்கணும். இதான் இப்படி பண்ணதான் அந்த திமிரத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் பார்த்துக்கிட்டு இருந்த தப்பான பார்வை. அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ண முடியும். அப்ப சாஸ்திரத்தை சப்தமா கேட்டுட்டுலாம் ஒன்று நடக்காது, ஆப்ரேட் பண்ணணும். நம்ம தான் ஆப்ரேஷன் பண்ணணும், நம்ம தான் நம்ம கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கணும். அப்ப அப்படி பண்ணாதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், இது எல்லாம் பொய் அப்படின்னு இந்த தேகம் முதல் கொண்டு இது எல்லாம் நான் இல்லை. இதுதான் முக்கியமான ஞானமே. இது நான் இல்லை, நான் வேற, நான் பார்க்கிறவன் மட்டும்தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதை எல்லாத்தையும் ஏற்றி வச்சதை எல்லாத்தையும்
நீக்கிறது. அப்ப கர்மங்கள் எங்க நடக்குது? இந்த அவித்யா காரியமா இருக்கிற இந்த தேகாதிகள்ல தான் நடக்குது. நான் பண்ணவில்லை அப்படின்னு மிச்சமில்லாமல் கர்மத்தை என்ன பண்ணலாம்? தூக்கி அவித்யால போட்டுருவோம். அடிச்சா அப்படி போட்டதுக்கு பிறகு ஏவம் சதி, இந்த விதமா இருக்கின்ற நிலையில் இதம் வச்சனம் உபபன்னம். அடுத்த பேஜ் 91வது பேஜ்ல வந்தாச்சு. அப்போ ஏவம் சதி, இந்த விதமா இருக்கின்ற நிலையில் சாமி பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா? 5:13 பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா பாத்தீங்கன்னா இருக்கு. 5:13 பாத்தீங்கன்னா ஒரு ஞானி புருஷன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா, சர்வ கர்மாணி மனசா சந்யஸ்யாஸ்தே சுகம் வசி. இப்போ இந்த ப்ராசஸ் பண்றதுக்கு வயசானவங்க எனக்கு சாமி எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. ஏன் வயசானா ரொம்ப அனுகூலம், மெச்சூரிட்டி இருக்குல்ல, ரஜோகுணம்லாம் கம்மியாயிருக்கும்ல வயசானா. எல்லா ரஜோகுணங்களும் கம்மியாகி பார்த்தீங்க அப்படின்னா அதை பண்ணணும் இதை பண்ணணுன்றெல்லாம் அடங்கி யங்ஸ்டர்ஸுக்கு இருக்கிற சத்தியத்துவம்லாம் இப்போ பார்த்தா தெரியுது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்லாம் இருந்துச்சு, இப்போ அந்த விஷயத்துலலாம் இம்பார்ட்டன்ஸே இல்லாமல் போச்சு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ போயிடுச்சு. போன வருஷம் இந்த உலகத்துக்கு சில இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருந்ததெல்லாம் இப்போ போயிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி ஆக ஆக வயசாக ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் இல்லை. எல்லா வேலையும் ஒதுக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்திரியா இருக்கேன் சாமி. ஏன் ஸ்திரியா இருந்தால் நான் எதுவும் ஆகாதா? நான் சொல்கிறேன், இருக்கிறது ஒரே ஜீவன் தானே. ஸ்திரீ புருஷன் அதெல்லாம் கல்பனை தானே. வாஸ்தவத்தில் பார்க்குறவன்கிட்ட ஸ்திரீ புருஷன்லாம் பேதம்லாம் இல்லை. வயசானவன் வயசு கம்மியானவன்லாம் இல்லை. நான் பிரம்மச்சாரி, நான் சன்னியாசி. சுவாமி நீங்களாம் சன்னியாசி, உங்களால் முடியும் எங்களால் முடியாது. ஏன்? பார்க்கிறவனுக்கு மேலே சன்னியாசியும் கல்பனா, கிரகஸ்த தேகமும் கல்பனா, எல்லாம் கல்பனா. அப்போ பார்க்கிறவனுக்கு பார்த்தீங்கன்னா பார்வை மட்டும்தான் தேவையை ஒழிய வேற எதுவுமே பொய், எல்லாத்தையும் விளக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்? ஒரு நல்ல புத்திசாலியா இருக்கிறவன், ஒரு நல்ல புத்திசாலி கொஞ்சம் நல்லா ஒதுங்கி இருந்துக்கிட்டு கொஞ்சோண்டு அபியாசத்தை பிராணாயாமத்தையும் கொஞ்சம் ஜபத்தையும் பண்ணிட்டு மீதி சுவாத்தியாயத்தை பண்ணிட்டு பேசாம மீதி நேரம்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிச்சு பார்க்குற வேலையே பண்ணிட்டு, இந்த பிரிச்சு 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 பார்க்க ஒரு நிஷ்டை வந்துடும். பார்க்கிறவன் இடத்துல ஒரு நிஷ்டை வந்துடும். அப்படி வந்துச்சு அப்படின்னா அவன் எப்படி ஆவான் தெரியுங்களா? சர்வ கருமாணி மனசா சந்யஸ்ய, எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா என்ன பண்றான்? மனசுனால தியாகம் பண்ணிட்டு. மனசுனாலன்னு என்ன அர்த்தம்? புத்தி. மனசுன இந்த இடத்துல மனசு எடுக்கூட புத்தி. என்ன புத்தி? விவேக புத்தி. விவேக புத்தியினால நான் செய்யவில்லை அப்படின்னு வித்ரா பண்ணிக்கிட்டு. யார் பண்றா? அது புத்தி, மனசு, இந்திரியங்கள், தேகம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் பண்ணல அப்படின்னு இந்த தேகத்திலேயே இருந்துகிட்டு என்னது சுகம் வசி ஆஸ்தே, நல்லா சுகமா இந்த தேகத்துக்குள்ளார இவன் வாசம் பண்ணுகின்றான், அமர்ந்திருக்கின்றான். எப்படி? இந்த தேகம் எப்படிப்பட்டது? நவத்வாரே புரே தேகி, நவத்வாரே புரே தேகி நைவ குருவன் ந காரயன். நவத்வாரே புரே தேகி, 9 துவாரங்கள் உள்ள இந்த தேகத்துக்குள்ளார என்ன பண்றான்? இந்த தேகாதிகள் எல்லாம் மாயாமயம், இதுதான் கர்மம் பண்ணுது, நான் கர்மம் பண்ணல அப்படின்னு ஒரு ஆசனத்தை போட்டு ஹிருதயத்துல உட்கார்ந்துக்கிட்டு இதை எல்லாத்தையும் நான் பார்க்கிறேன் அப்படின்னு இந்த தேகின்னு சொல்லக்கூடிய அந்த ஆத்மா என்ன பண்றான்? எதையும் செய்யாமலும் எந்த ஒன்றையும் செய்விக்காமலும் அவன் என்ன பண்றான்? சொஸ்தமா உட்கார்ந்து வெறும் வேடிக்கை மட்டும் பார்க்கிறவனா ஆகின்றான் அப்படின்னு 5:13 ஸ்லோகம் சொல்லுது. அப்ப தியாகம் பாத்தீங்கன்னா நாங்க சொல்லுவோம்ல, 2 தியாகம் சொல்லியிருக்கோம். ஜீவன் முக்தி விவேகத்துல சன்னியாசத்தை பத்தி பேசும்போது 2 தியாகம் சொல்றேன். பாக்ய சந்நியாசம், ஆந்தர சந்நியாசம். பாக்ய சந்நியாசம்ன்றது மமக்காரத்தை விடுறது, ஆந்தர சந்நியாசம்ன்றது உள்ளுக்குள்ளார பண்ற சந்நியாசம் எது அப்படின்னா கர்த்திருவத்தையே விடுறது. அப்ப பாத்தீங்கன்னா வெளியில விட்டது எல்லாத்தையும் விடுறதுக்கு பேரு மமக்கார சந்நியாசம். அதே நேரத்துல உள்ள இருக்கிற நான் பண்றேன்றத விடுறது பாத்தீங்க அப்படின்னா ஆந்தர சந்நியாசம், மானசீக சந்நியாசம்னு பேர். அப்ப சரி, இந்த கேள்வி பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்துக்கு பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் 2வது அத்தியாயத்துல இருக்கு. எவனா ஒருத்தன் மனசால சரியா கர்மத்தை விட்டானா வெளியில ஏதாவது பண்ணுவானா? மனசால ஒரு கர்மத்தை விட்டுட்டீங்கன்னா வெளியில கர்மம் சித்திக்குமா சித்திக்காது? அதுக்கு அடுத்த ஸ்லோகமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னன்னு கேட்டீங்கன்னா
ஷரீர யாத்ரா பிச்சதே ந பிரசித்தியேத கர்மணக. எங்க இருக்கு அடுத்த ஸ்லோகம்? 11. ஆமா. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்த விஷயத்தை யாராவது மனனம் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா 2வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லோகத்துல சொல்றார், யாராவது ஒருத்தர் வந்து நான் வெளியில தியாகம் பண்ணிட்டேன், உள்ள வந்து பாத்தீங்கன்னா நான் உள்ள பண்ணிட்டேன், வெளியில வந்து பாத்தீங்கன்னா அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2வது அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. அந்த ஸ்லோகத்தையும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சுக்கிறாங்க, நான் வந்து பாத்தீங்கன்னா வெளியில தியாகம் பண்ணிட்டேன் ஆனா வந்து உள்ள தியாகம் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அது மாதிரிலாம் இல்ல. வாஸ்தவத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2வது அத்தியாயத்துல ஒரு இது இருக்கு, 2:21 பாஷ்யம்னு பக்கத்துல ரெஃபரன்ஸ் போட்டுங்க. 2:21 பாஷ்யம். நனு மனசா இதி வச்சனாத். அப்போ இப்போ யாராவது இன்ஸ்டிடியூஷன் சன்னியாசிகள் இருக்காங்கல்ல, கர்மிகள் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா கர்மிகள் என்ன சொல்றாங்கன்னு இந்த ஸ்லோகத்தை எடுத்து வச்சு தப்பா இது பண்ணுவாங்க. நான் மனசால தியாகம் பண்ணிட்டேன் சாமி. இந்த கிரகஸ்தர்கள்லாம் கொஞ்சம் படிச்ச கிரகஸ்தர்கள்லாம் நிறைய பேர் புத்திசாலிகளா இருப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சில இந்த லூப் லைனை கண்டுபிடிக்கிறதுல பெரிய புத்திசாலிகள். அவங்க சொல்லுவாங்க, சாமி என்ன சொல்லியிருக்காரு, மனசா சன்னியசிய, நாங்கள் மனசால எல்லாத்தையும் விட்டுட்டோம் சாமி, வெளியில பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நாங்க மனசால விட்டுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நனு மனசாயிதி வச்சனாத் ந வாச்சிக்கானாம் காய்கானாம் ச சந்நியாசக இது சேத். அப்ப வந்து பாத்தீங்கன்னா மனசால சந்நியாசம் பண்ணா போதும், வாக்குனாலேயோ இந்த காயத்தினாலேயோ சந்நியாசம் பண்ண வேண்டாம். அப்ப என்ன பண்ணலாம், எல்லாரும் வீட்லயே இருந்துகிட்டு என்ன பண்ணலாம், நான் மனசுனால சந்நியாசம் பண்ணிட்டேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை 5:13 இருக்கிற ஸ்லோகத்தை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துப்பாங்க. பூர்வ பக்ஷி வந்து பாத்தீங்கன்னா இந்த இதை கோட் பண்றான். யாரெல்லாம் மனனம் பண்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப முக்கியமானது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பூர்வ பக்ஷி என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மாதிரி மனசால தியாகம் பண்ணினா போதும், பிரேஷ மந்திர உச்சாரணம் வாக்குல பண்றது. மயா சந்யஸ்தம் மயா ஓம் பூஹு சந்யஸ்தம் மயா ஓம் புவஹா சந்யஸ்தம் மயா ஓம் சுவஹா சந்யஸ்தம் மயா அப்படின்னு இதுக்கு பேர் பிரேஷ மந்திரம்னு பேர். இதை வந்து பார்த்தீங்கன்னா 3 வாட்டி மெதுவா சொல்லி 3 வாட்டி உச்சமா சொல்லி சந்நியாசத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 உலகங்களையும் தியாகம் செய்கின்றேன், பூர் புவ ஸ்வஹா, இந்த 3 லோகங்களையும் நான் தியாகம் பண்றேன் அப்படின்னு சந்நியாசம் எடுக்கிறது. அப்போ சன்னியாசம் எடுக்கும்போது என்ன பண்றோம், முண்டனம் பண்ணிக்கிறோம், சோட்டி குடுமி எல்லாத்தையும் எடுத்துட்டு நிர்வாணமா வந்து பாத்தீங்கன்னா போறது அப்படின்னு இருக்கு, விரஜா ஹோமங்களை பண்ணி அப்படின்னு. அப்ப இந்த மந்திரம் என்ன சொல்லுது, 5:13 இருக்கிற சொல்றது என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லா கர்மங்களையும் மனதினால் தியாகம் செய்து விட்டு. அப்ப யாராவது புத்திசாலியா இருக்கிறவன் என்ன பண்ணுவான், அவன் சொல்லுவான், மனசால விட்டா போதும், நாங்களாம் மனசால விட்டுட்டோம், நாங்களாம் வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசியாக்கும், வீட்லயே இருக்கிற சன்னியாசி அப்படின்னு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த லூப் லைனை தனக்கு அனுகூலமா எடுத்துக்கிறாங்க. அப்ப பூர்வபக்ஷி 2:21 பாஷ்யத்துல வந்து பூர்வபக்ஷி கேட்கிறான், அப்ப சந்நியாசம் மனசுனால பண்ணினா போதும், வெளியில காயத்தினாலேயோ வாக்குனாலேயோ பண்ணணும்னு அவசியம் இல்லையே அப்படின்னு கேட்டா சித்தாந்தி சொல்றாருன்னு, அவ்வாறு இல்லப்பா. ஏன் அப்படின்னா சர்வ கர்மாணி இது விசேஷனாத். அந்த மந்திரம் தான் பாருங்க 13 பாருங்க, 5:13 சர்வ கருமாணி மனசா, எல்லா கருமங்களையும் மனதினால் விட்டு. எல்லா கருமங்கள்னா எதை எடுக்கணும், காயத்தினால பண்ணக்கூடிய கருமங்களையும் வாக்குனால பண்ணக்கூடிய கருமங்களையும் மனதினால் பண்ணக்கூடிய கருமங்களையும் சர்வ கருமங்களையும் விட்டுட்டு அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. வெறும் மனசுனால விடுறத மட்டும் சொல்லல, 3 இடத்துல கர்மா நடக்கும். காயத்தினால கர்மம் நடக்கும், வாக்குனால கர்மம் நடக்கும், மனசுனால கர்மம் நடக்கும். மனசுல மட்டும் பண்ற கர்மத்தை விடுறது இல்ல, காயத்தினாலையும் வாக்குனாலையும் பண்ற கர்மங்களையும் விட்டுட்டு. அப்ப என்ன பண்ண முடியாது, ஸ்கூல் நடத்த முடியாது, ஊர் சுத்த முடியாது, கண்ட காரியத்தை பண்ணிட்டு அலைய முடியாது, ப்ரோக்ராமா அலைய முடியாது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வந்தது. இதெல்லாம் சன்னியாசின்றவன் நிவிர்த்தன், 100% நிவர்த்தியா இருக்க வேண்டியவன். இங்க ஊர் சுத்தி நாய் மாதிரி இங்க அங்க அலையிறது, தேவையில்லாத கர்மத்தை பண்றது, மகா சம்சாரியா அலையிறாங்க சன்னியாசிகள். அது மாதிரிலாம் பண்ண முடியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு,
அது மட்டும் இல்ல, மானசானாம் ஏவ சர்வ கர்மானாம் இடிச்சே. உடனே பூர்வபக்ஷி இன்னும் புத்திசாலி. எல்லா கர்மங்களும் மனசு தானே, மனசு இல்லாம ஒரு கர்மம் பண்ண முடியாது இல்ல. கோஆர்டினேட்டர் யாரு? மனசு தானே. அப்ப மனசு இல்லாம கர்மங்களை பண்ண முடியாதே. அப்ப எல்லா கர்மமும் மனசு தானே. மனசு இருந்தா தான் வாக்குல கர்மம் பண்ண முடியும், மனசு இருந்தா தான் சரீரத்துல கர்மம் பண்ண முடியும். எல்லா கர்மங்களும் மானச கர்மம் தானே. அப்படின்னா மனசை முன்னிட்டு தானே பண்ணப்படுது. அப்படின்னா கரெக்ட், வா 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 அப்படின்னு சித்தாந்தி ஆச்சாரியர் சொல்றாரு. மனோ மனோ வியாபார பூர்வகத்வாத் வாக்கு காய வியாபாரானாம். நீங்க வெளியில ஒரு ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னா முதல் எங்க ஸ்டார்டிங் நடக்கும் அப்படின்னா இந்த மனசுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு காரியம் பண்ணதுக்கு பிறகுதான் மனசுல ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் இந்திரியங்களுக்கு பாஸ் ஆகி இந்திரியங்கள்ல இருந்து தேகத்துக்கு வருது. அப்ப பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா புத்தியில இருந்து பாத்தீங்கன்னா மனசுக்கு கமெண்ட் வரணும், மனசுல இருந்து இந்திரியங்களுக்கு கமெண்ட் வரணும், இந்திரியங்கள்ல இருந்து தேகம். அப்போ இந்த இந்திரியங்களும் மனசும் இயங்கணும்னா அதுக்கு முன்னாடி யார் காரியம் பண்ணணும்? மனசு காரியம் பண்ணணும். அப்ப மனசுனால பாத்தீங்கன்னா வியாபாரம், மனசோட வியாபாரத்தை வச்சுக்கிட்டு தான் காயம் இந்திரியங்களோட வியாபாரம் சம்பவிக்குது. மனோ வியாபார அபாவே மனசு பாத்தீங்கன்னா வியாபாரங்களை நிப்பாட்டிடுச்சு அப்படின்னா இது எல்லாம் பொய் அப்படின்னு நான் மனசுல நினைச்சிட்டேன்னா இதை அடையறதுக்கு எனக்கு எண்ணமே இல்லைன்னா அப்ப காரியம் உடம்பு மட்டும் அதை அடையறதுக்கான காரியத்தை பண்ணுமா? நான் எங்கேயும் போக வேணான்னு எனக்கு மனசுல தோணி போச்சு, எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் பொய் அப்படின்னு என் மனசுல ஞானம் வந்துருச்சு. அப்ப சரீரம் மட்டும் எங்கேயாவது தனியா போகுமா? அப்ப மனசுல ஒரு சங்கல்பம் வந்துருச்சு அப்படின்னா எனக்கு போக வேணாம், எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு மனசுல தோணிடுச்சு அப்படின்னா இந்த சரீரத்தினால பாத்தீங்கன்னா காரியம் நடக்குமா அப்படின்னா நடக்காது. ஏன்னா மனசுல காரியம் நடந்து அதுதான் பாத்தீங்கன்னா இந்திரியங்களுக்கும் இந்த தேகத்துக்கும் பாஸ் ஆகி காரியமா நடக்குது. அப்ப நீங்க மனசுனால தியாகம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வேற எந்த காரியமும் நடக்காது. அப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா ஆச்சாரியார் சொல்றார். அப்போ ஒருத்தன் ஞானி புருஷன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கர்த்தாவும் இல்லை போக்தாவும் இல்லை அப்படின்னு நிச்சயம் பண்ணிட்டு பேசாம சுகமா இருப்பான். அப்ப என்ன நடக்கும்? அவன் சரீரத்துல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த 4:11 பாத்தீங்க அப்படின்னா கிளியரா சொல்லுது. 4:11 சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்ற அவன் என்ன பண்ணுவான்? நிஷ்டனாவான். அந்த நிஷ்டனாகிறதுக்கு என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன 4:21 4:21 பாத்தீங்கன்னா சொல்லுது. ஆமா 4:21 சொல்லுது நிராஷிஹி ஆசை இல்லாதவனா. ஏன் எல்லாம் பொய்ன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. நிராஷிஹி எத சித்தாத்மா சித்தம் ஏன் அசையுது அப்படின்னா வெளியில சத்தியத்துவம் கொடுத்தா சித்தம் அசையும், மனசு அசையும், அதை அடையணும் இதை அடையணும்னு. அப்ப இதெல்லாம் பொய்ன்னு சொன்னதுனால பாத்தீங்கன்னா மனசு இம்பல்ஸே வராது, சித்தம் எல்லாம் அடங்கி போய் தியக்த சர்வ பரிகிரக நான் வெறும் திரஷ்டா மாத்திரம் அப்படின்னு எந்த ஒன்றையும் கிரகணம் செய்யாதவனா, எந்த பொருளையும் ஏற்காதவனா. அப்ப அவன் என்ன பண்ணுவான்? நிஷ்டைக்காக என்ன பண்ணுவானா? ஷாரீரம் கேவலம் கர்ம. இந்த சரீரம் நிக்கிறதுக்கு என்ன மினிமம் இருக்கோ அந்த காரியம் மட்டும் அவன் நடக்கும் பிராரப்தத்துல. இந்த சரீரம் நிஷ்டை அடைகிறதுக்கு என்ன தேவையோ, சரீரம் சாப்பிடணும், வியர்த்தா குழி, பசி வந்தா சாப்பிடு, தூக்கம் வந்தா தூங்கு, இதான் கர்மா. அப்ப இந்த 3 கர்மங்களை மட்டும் பண்ணிக்கிட்டு குருவன் ஆப்னோதி நகில் விஷம். அப்ப சரீரத்துல மட்டும் இந்த கர்மங்கள் நடக்கும். இதை கூட என்ன பண்ணுவான் அவன் ஞானி? நான் பண்ணவில்லைன்னு பார்ப்பான். அப்ப நான் பண்ணவில்லைன்னு பார்க்கிற காரணத்தினால அவன் என்ன பண்ணுவான்? ஆனந்தமா நிஷ்டை தான் 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 அகர்த்தா போக்தான்ற நிஷ்டையிலேயே அவன் நிற்பான். அப்ப மனசால கர்மத்தை தியாகம் பண்றதுக்கு பேர் தான் வாஸ்தவ சந்நியாசம். அப்ப மோட்ச சந்நியாச யோகம்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா சந்நியாசத்தினால மோட்சம் அப்படின்னா எந்த சந்நியாசம்? அகங்காரத்தை தியாகம் பண்ற சந்நியாசம், ஆந்தர சந்நியாசம், மானசீக சந்நியாசம். அதனால தான் ஒருத்தன் பாத்தீங்கன்னா தான் தான் தான்ற அந்த மோட்சத்தை ஆத்மஸ்வரூபத்தை அடையும். சரி சுவாமி, இதை அடையிறது என்னால புரியுது சாமி, அதனால என்ன நிக்க முடியலையே, வாங்க கீழே வாங்க, அப்படியே 50 கிலோ தூக்க முடியலையா? அப்ப 40 கிலோ தூக்குங்க. 40 கிலோ தூக்க முடியலையா? 20 கிலோ தூக்குங்க. 20 கிலோ தூக்க முடியல 10 கிலோவுக்கு வந்துரு. புரியுதா? அப்ப பாத்தீங்கன்னா என்னால பார்க்க முடியல சாமி, என்னால பிரிச்சு பார்க்க முடியல. அப்ப பிரிச்சு பார்க்க முடியல, நான் சிங்க் ஆகிட்டே இருக்கிறேன், என்னோட சுத்தி இருக்கிற எல்லா ரிலேஷன்ஷிப்பும் எனக்கு சத்தியமா தெரியுது, இந்த உலகம் சத்தியமா தெரியுது,
இதெல்லாம் பொய்யா தெரியல, என் தேகத்துக்கு ஏதாவது வந்தா நான் தாங்க மாட்டேன்ற அப்படின்னா அப்ப வாங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன சொல்லியிருக்கு, ஸ்வே ஸ்வே கர்மண்யபிரதா சம்சித்திம் லபதே நரஹா. ஆச்சாரியார் தெளிவா சொல்றார். சர்வகர்மா, அதாவது மானச தியாகம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் ஆகல அப்படின்னா அது ப்ரிப்பேர் ஆகிறதுக்காக அவங்க கர்மத்தை ஸ்வே ஸ்வே கர்மணி, அவங்க கர்மத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல அபிரதகனா ஈடுபட்டவனாக என்ன பண்ணணும், சம்சித்திம் லபதேனர கர்மத்திலிருந்து கர்ம யோகமா பண்றது இருக்குல்ல, அந்த அதனால கிடைக்கிற சித்தி என்னது, அந்த கரண சுத்தின்றது தான் சித்தி. மனசோட சமநிலை தான் சித்தி. அந்த சித்தியை முதல்ல அடையணும். முதல் சித்தி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன டார்கெட் அப்படின்னா சமத்துவம் யோக உச்சம். முதல் டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா சமத்துவத்தை அடையிறது தான் முதல் சித்தி. அப்ப அந்த சமத்துவத்தை அடையிறதுக்கு என்ன பண்ணணும், அவங்கவுங்களுக்கு என்ன கேரக்டர் கொடுத்துருக்கோ அந்த கேரக்டரை வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர அர்ப்பணமா பண்ணிக்கிட்டு பலனை எதையுமே ஆசைப்படாம அநாசிரித கர்ம பலம் காரியம் கரோத்தியா 6வது அத்தியாயத்துல 1வது ஸ்லோகம் சொல்லுது, அநாசிரித கர்ம பலம் காரியம் கர்ம கரோத்தியா ச சந்நியாசி ச யோகீச்ச நிரக்னிர் நச்சாக்கிரியா. அப்ப யாரு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேரக்டரை பண்ணிக்கிட்டு கர்ம பலன்ல ஆசை இல்லாம இருக்கீங்களோ, டியூட்டியை மட்டும் பண்ணிக்கிட்டு அவங்க கர்மத்துல எந்த பலனும் எதிர்பார்க்காம சர்வ பலன்களும் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அவன் தான் சன்னியாசி, அவன் தான் யோகின்ட்ட. அப்ப அடுத்த ஸ்லோகம் 6:2 சொல்லும் போது சொல்றார் என்னன்னு கேட்டீங்கன்னா, எம் சந்நியாசம் இது பிராகு யோகம் தம்பித்தி பாண்டவ. எதனை சந்நியாசம் என்று சொல்கிறார்களோ அதனையே யோகம் என்று அறிந்து கொள்வாயாக. சந்நியாசமும் யோகமும் வேற வேற இல்லை. ஏன் அப்படின்னா, லக்ஷ்ய சந்நியஸ்த சங்கல்போ யோகி பவதி கஷ்டன. எவன் ஒருத்தன் சங்கல்பங்களை தியாகம் பண்ணவில்லையோ அவன் யோகியாக முடியவே முடியாது. அப்ப முதல்ல என்ன பண்ணணும், நீங்க அவங்க கர்மத்துல ஈடுபட்டுக்கிட்டு எதையுமே சங்கல்பிக்காம ஈஸ்வர பிரசாதம், எனக்கு பகவான் ஒரு கேரக்டர் கொடுத்திருக்காருன்னு மெதுவா பண்ண ஒரு சித்தி கிடைக்கும். என்ன சித்தி அப்படின்னா அந்த கரண சுத்தின்னு சொல்லக்கூடிய மனசோட சமநிலை. அந்த மனசோட சமநிலை தான் சித்தி, முதல் சித்தி. அதுக்கப்புறம் அடுத்த சொல்றாரு 18:45, அதுக்கப்புறம் 18:46 ஸ்வகர்மணாதம் அபியர்ச்சிய சித்திம் விந்ததி மானவஹ. ஸ்வகர்மணாதம் அபியர்ச்சிய. அப்ப நம்ம கர்மத்தையே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், தியாகம் அர்ச்சனையா பண்ணணும். செருப்பு தைக்கிறவன் செருப்பு தைக்கிற வேலைய அர்ச்சனையா பண்ணணும். பூஜை பண்றவன் பூஜை பண்ற வேலைய அர்ச்சனையா பண்ணணும். நம்ம கேரக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட குறைய வச்சுக்காதீங்க. எந்த ஒரு அலுப்பும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கேரக்டர் கொடுத்துருக்காரு அப்படின்னு நல்ல பிரீத்தியா நம்ம பண்ற கர்மத்துல ரொம்ப பிரியத்தோட வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன கேரக்டர் இருக்கோ, யார் யாருக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கோ அதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வகர்மனா தன்னுடைய கர்மத்தினால் தம் ஈஸ்வரம் அபியர்ச்சிய அந்த ஈஸ்வரனை அர்ச்சனை பண்ணி சித்தி விந்ததி மாணவகா. சித்தினா என்ன அர்த்தம், அந்த கரண சுத்தி. அந்த கரண சுத்தினா என்ன அர்த்தம், மனசோட சமநிலை. மனசு சமநிலைக்கு வந்தாதான் நீங்க என்ன பண்ண முடியும், இதை பிரிச்சு பார்க்கிற வேகம் பண்ண முடியும். நான் வேற, பார்க்கிறவன் இந்த தேகாதிகள் வேற அப்படின்னு பிரிச்சு பார்க்க முடியும். அந்த பிரிச்சு பார்க்கறது நடந்தாதான் நீங்க என்ன பண்ண முடியும், மெதுவா அதுல நிஷ்டை அடைஞ்சு தான் அப்படின்னு இதோட சம்பந்தமே இல்லாம நான் எந்த கர்மத்தையும் செய்யவில்லை அப்படின்னு கர்மத்தையே தியாகம் பண்ணுதல் அப்பதான் முடியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் போங்க. இப்போ உடனே வந்து பாத்தீங்கன்னா நீங்க அடையணும்னு அவசியம் இல்லை. மேப் உங்களுக்கு கையில கொடுத்தாச்சு. அப்ப மேப் கையில கொடுத்தாலும் டெல்லிக்கு போற மேப் இருந்தா எங்க போவீங்க, வீட்டுல இருந்தானே கிளம்பணும். நீங்க போர்டிங் பாஸ் எங்க எடுப்பீங்க, நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த ஸ்டேஷன்ல தான் போர்டிங் பாஸ் எடுக்கணும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா டெல்லிக்குன்னா டெல்லியில தான் டிக்கெட் எடுக்க முடியாது. நீங்க இன்னும் டெல்லிக்கு நீங்க போகணும் இந்த இடத்துல இருந்தான். அப்ப இப்ப நம்ம எங்க நிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மயோகம் தான் இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதனமா இருக்கு. சித்தம் வந்து சமநிலைக்கு வந்ததுக்கு பிறகு இதை எல்லாத்தையும் நமக்கு நல்லா புரியும். அந்தந்த ஏரியா வரும்போது அந்த மேப் வச்சு நம்ம நல்லா பார்த்துக்கலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு செய்ய வேண்டியது தன்னுடைய கர்மங்களை ஈஸ்வரார்ப்பணமா பண்றதுதான் உபாயம். இதீச்ச. இந்த விதமா 48வது ஸ்லோகம் முடிவடைகிறது. நாளைக்கு மீதியை வந்து 49வது ஸ்லோகம் நாளைக்கு பார்க்கலாம்.
ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतेर्स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणाय समर्पयामि. ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु. नारायण 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 नारायण. हरि ओम हरि ओम.